السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய காதலர்கள், அவுலியாக்கள், நேசர்களின் நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜாஹில் இருந்தும் இல்மை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. இந்த ஊமையில் இருந்து கலாமை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை. அசம்மில் இருந்தும் அவற்றை அனைத்தையும் கேட்பவனும் யாரும் இல்லை. யகீனன் முக்ததி और முக்ததா அல்லாஹ் அல்லாஹ். जी ஹஸரத் ஹவுசுல் ஆலம் முஹீத் நாடக சொல்லுவாங்க, எதுவரை நீ சிருஷ்டிகள் ஹக்கை பார்க்கவில்லையோ அதுவரை வாய் திறக்காது. லா கலாம ஹத்தா தரல்லாஹ் அஸ்ஸ வஜல். ஹக்கை சிருஷ்டிகளிலே நீ நோக்கும் வரையிலேயும் வாய் திறக்காதே அப்படின்றார். ஏன்னா நீ மஹ்லூக்க உன் நசரில் கொண்டு வந்து நீ பார்த்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில காட்சி அளிப்பாங்க. உனக்கும் அவர்களுக்கும் உண்டான தாலுக் ஒவ்வொருத்தர்லையும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பேசணும். அவருக்கு தகுந்த மாதிரி வளைச்சு, இவருக்கு கொஞ்சம் வளைச்சு இதை சொல்லலான்னு போவ, ஒரு ஒரு வட்டியை கண்டிக்கலான்னு போனால் முத்தோலிசா வட்டி கடை வச்சிருக்காரு. மதுவை கண்டிக்கலான்னு போனால் செக்ரட்டரி சாப் அது அந்த பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஜினாவை கண்டிக்கலான்னு போனால் பொருளாளர் பார்த்தா பிரச்சனை மாட்டியிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி எல்லாரும் கண்ணில் படுவாங்க. அதனால் எதை பற்றியும் நீ சொல்ல முடியாது. தொழுகையின் சிறப்பு சொல்லலான்னு போனால் 4 பேர் தொழுதுருக்க மாட்டானோ. அதனால் எல்லாத்தையும் நசரை விட்டு நவுத்திடு, மௌலாவை கொண்டு வா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்துக்கு இந்த நேரத்திற்கு இதை கேட்பவர்களுக்கு இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவானா அப்படின்னு ருஜூ இலல்லாஹ். அன்ஃபுஸ்லி ஆஃபாக்லி ஹக்கப்பாருன்ட்டாங்க. நீயும் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஆயிரு, மைக் மாதிரி ஆயிரு. மௌலா பேசுகிறான், நீ சொல்கிற நான் இல்லை மௌலா, என் ஹயாத் இல்ம் இராதா குதிரத் என்னதில்லை உன்னுடையதல்ல என்று அல்லாஹின் பக்கம் அதை ஒப்படைச்சு. அப்புறம் பாரு உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சமயத்தில் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை வெளியே கொண்டு வருவான்ட்டான். இவர் பாட்டுக்கு ஜும்மால ஒரு 4 குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கு. ஒரு ஆயத்து ஹதீஸு குறிப்பு எடுத்து வச்சுட்டு ருஜூவில் எல்லாம் ஆகிறது வந்து 2 பயான். தாசர்கார் சொல்லுவாங்க, அவர் வந்து 2 ஏதோ சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன வந்துச்சோ அதை பற்றி
பதுக்கல் கூடாது, கடத்தல் பதுக்கல்னு வந்திருக்கு பேப்பரில். இன்னைக்கு அன்னன்னைக்கு என்ன பேப்பர் வருதோ அதை பற்றி பேசுறது ஒரு ட்ரெண்ட். அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு பேப்பரில் என்ன செய்தி வந்துச்சோ அதை பற்றி, யாரும் பதுக்கல் செய்யக்கூடாது, பதுக்கல் செய்வது, பொருட்களை பதுக்கி வைத்து இருப்பது இவ்வளோ தவறு என்று பெருமானா சொல்லியிருக்கிறான். ஹதீஸ் ஆயத்தையும் எடுத்து ஹதீஸ் தான் பேசுகிறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய ஜும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய 1000 பேஜில் யார் பதுக்கல் செய்கிறாங்க தெரியுமா? பேப்பரில் போட்டிருந்தான் எங்கே நடந்துச்சுன்னு. ஒருத்தவங்க கூட பதுக்கல் வாலியை இருக்காம கூட இருக்கலாம். அவங்கவுங்க நொந்து போய் வந்திருக்கிறான் ஒவ்வொருவனும். சில பேர் பாவத்தால் நொந்து போய் பரிகாரம் வேண்டும் என்று வந்திருப்பான். வியாதியால் நொந்து போய் வந்திருப்பான் ஒருத்தன் அவர்களில் மனைவி இழந்து வந்திருப்பான், குழந்தை இழந்து வந்திருப்பான். ஒருத்தன் வேலை இல்லாமல் வேலை போயிடுச்சு, மனம் விட்டு கதறி வந்து உட்காந்துருப்பான். நினைச்சுங்களா? இவர் பாட்டுக்கு பதுக்கலின் தீமைகள்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறார். கடத்தலின் தீமைகள் அப்படின்னு எதுவாவது அவன் கல்வியில் போய் சேருமா? உள்ளத்தில் போய் அசர் செய்யுமா? நான் குரான் தானே சொன்னேன், ஹதீஸ் தானே சொன்னேன். நீ குரான் தான் சொன்ன, ஹதீஸ் தான் சொன்ன. இந்த வந்திருக்கக்கூடிய 1000 மக்களுக்கு போய் உள்ளத்தில் ஏதாவது பட்டுச்சா? நீ சொன்ன செய்தியினால இன்று அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாச்சா? என்ன மாற்றம் உண்டாச்சு? ஒரு அசர் தலைப்பே அத்தஹியாத்தில் விரலை இப்படி ஆட்ட வேண்டுமா, இப்படி ஆட்ட வேண்டுமா, இப்படி ஆட்ட வேண்டுமா, இப்படி தூக்கிட்டு வச்சிடணுமா, இல்லை வச்சு கையை வச்சிடணுமா? ஹதீஸ் ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஹதீஸ் தான் பேசுகிறாங்க. யார் ஹதீஸ் இல்லைன்னு யார் சொன்னான்? அந்த நொந்து போய் வந்திருக்கிற உள்ளங்கள் ஏதாவது போய் கேதுச்சா? பயான் முடிஞ்சு வெளியே போகும்போது இன்று உங்கள் பயான் என்னங்க பிரயோஜனம் கிடச்சிது? நான் எப்பயும் தூக்குற மாதிரி தூக்குனேன், எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சேன். யாரையோ இப்படி திட்டிட்டு இருந்தார் ஹஜரத். உன்னிலே என்ன அல்லாஹின் பக்கம் ஒரு அடி கொண்டு போயிடணும். அடியான் நீ ஒரு பயான் செஞ்சு 5 நிமிஷம் பேசினாலும் சரி, அந்த அடியான ஒரு ஸ்டெப்பு அல்லாஹ் பக்கம் கொண்டு போயிடணும். அவன் முந்தி இருந்த நிலையை விட இந்த நிலையை இன்னும் கொஞ்சம் அல்லாட்ட கரீபாக்கிடணும். யாரை நீ சந்தித்தாலும் அவர்களை அல்லாவோடு சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு நிமிஷம் அவன் கல்பு அல்லாஹ் பக்கம் கொண்டு போயிடணும். किसी से मिलना है तो उनसे मिलाने के लिए, நாங்கள் யாரை சந்தித்தாலும் எங்கள் நோக்கம் இவர்களை கொண்டு போய் அவனோட சேர்த்து வச்சோம். அதான் எங்க நோக்கமே. किसी से मिलना है तो उनसे मिलाने के लिए, न जमाने के लिए और न कमाने के लिए. டைம் பாஸுக்காண்டி பேசிட்டு இருப்பான், நேரம் போறதுக்காக வேண்டி. அல்லது இப்படி பேசி பசப்பி இவரோட தாழ்ச்சா பண்ணி காசு வாங்கலாம். ரம்ஜான்ல கேட்கவே தேவையில்லை, கிளம்பிடுவாங்க. ஏதோ டாபிக்ல பேசிட்டு கடைசி 5 நிமிஷம் ஜக்காத்தின் சிறப்பு, சதக்காவின் சிறப்பு. ஆகவே இந்த தேவைக்கு வந்திருக்கிறோம், இந்த மஸ்ஜித் கட்ட போறோம், இந்த மனசா கட்ட போறோம், இந்த கொமர் காரியத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஆபரேஷனுக்கு வந்திருக்கிறோம், ஆகவே தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இவங்க மக்சதே பயான் என்னங்க? வசூல் பண்றதா மக்சத். நம்ம மக்சதே பயான் என்னங்க? உசூல். அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கிறது. இவங்க பயான் வசூல், நம்ம பயான் வசூல். வசூல் இல்ல, அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்கிறது. வசூல் கிடையாது நம்மள்ட்ட, அந்த பேச்சே வேணாம். கிசி से मिलना है तो सूफियाக்கள், किसी से मिलना है तो उनसे मिलाने के लिए, न जमाने के लिए और न कमाने. சம்பாதிப்பதற்காக வேண்டியோ வசூல் செய்வதற்காக வேண்டிய நாங்கள் பேசுறது இல்லை. இந்த இல்ம வசூலுக்காண்டு கேட்கறது இல்லை. இதெல்லாம் பேசி பசப்பி ஆகவே நீ தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லைங்களா? அந்த பேச்சே நம்மகிட்ட கிடையாது. நம்ம பயானுடைய நோக்கம் அது கிடையாது. जिससे हम मिलते हैं हम उनका सुना देते हैं, जिससे हम मिलते हैं हम उनके सुना देते हैं. யாரை சந்திக்கிறோமோ கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் நம்ம அவனை பற்றி செய்தி இவளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். हम बुलाते हैं इन्हें उनसे मिलाने के लिए, இவர்களை அழைக்கிறோம், வாருங்கள் அவன்கிட்ட சேர்ப்பா.
துனியா விட்டு கல்வை கொஞ்சம் நவுத்துப்பா. என்ன துனியா 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 வந்துச்சா, காசு வந்துச்சா, பணம் வந்துச்சா, அவன் செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இதுலயே போட்டு காலையிலையும் சாயந்தரம் மண்டை பிச்சிட்டு இருக்குது. வாப்பா என் மௌலா பக்கம் வந்துரு. அம்புலாத்தே இனே உனுசே மிலானே கேலியே. ரெண்டாவது, நீ கேட்கறே கேட்கலையோ, மௌலாவோட இஷ்டம் என் காதல் கல்புல தழும்புது அப்படியே. லா இலாஹ இல்லல்லாஹ் காதல் வந்து என் மனசுல முட்டிக்கிட்டு இருக்கு. அதை யார்கிட்டயாவது கொட்டணும்னு ஆசை எனக்கு, கொட்டி தீக்கணும். யாராவது கிடைக்க மாட்டானான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். வந்தா போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அது நீ கேட்கணும் கேட்கலங்கிறது நோக்கம் இல்லை, கொட்டணும். நான் யார்கிட்டயாச்சும் என் ஆசையை கொட்டணும். காதல் பைத்தியங்கள் எப்படி இருப்பானோ, பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான் நைட்டு 12 மணிக்கு. டேய் இன்னைக்கு சாயந்தரம் வந்தாடா பஸ்ல, நைட்டு 12 மணிக்கு காலேஜ் போகணும். காலேஜ் மாணவர்கள் ரூம்ல நீ பேசாம போடு காலையில். டேய் வந்து அப்படின்னு ஜன்னல் வரத்து பார்த்தாடா என்னைய, என் மேல அவ என்னை பார்த்தாடா என்னன்னு தெரியலடா எனக்கு. டே தூங்குடா எறும் மாடு, தூங்குறே இல்லையா பண்ணி அப்படின்னு. இல்லை கண்ணு அடிச்சாடா, கண்ணை தூசி விழுந்துச்சா என்னை பார்த்தா அடிச்சாலான்னு தெரியல. விடுவான் அவன், இவனாலும் தூங்குறது விடிய விடிய அவன் தூங்க வர்றது இல்லை. நாளைக்கு வருவாளாடா என்ன கேட்டேன், ஏன்டா உயிர் எடுக்கிறேன். அவனை தூங்க மாட்டான். இவன் கல்வில காதல் இருக்கிறனால பக்கத்துல இருக்கவனா தூங்க மாட்டான். அது மாதிரி உள்ளத்துல வெறி இருக்கணும், இறை காதல் வெறி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க. அங்க இருந்து 10 கிலோமீட்டர் கல்லால அடிச்சிருக்காங்க. திருட்டு பையன், இறக்கம் இல்லாதவன் அடிச்சு துரத்தி விட்டான். அங்க இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்காந்து ஓய்வெடுத்து, அதுக்கு மேலே அங்கே கருணை மனாஜிலுக்கு வந்து உட்காந்தாங்க. மலக்கள் வந்தாங்க. ரெண்டு மலை சேர்த்துறவா வேணா, இவங்க பிள்ளைங்க யாரோ ஈமான் கொள்வாங்க. காலெல்லாம் ரத்தம், உடம்புலாம் ரத்தம், காலெல்லாம் வீங்கிடுச்சு. கல்லால் அடிச்சு எப்படி இருக்கும், கல்ல அடிச்சு திருப்பி கலத்துக்கு அடிச்சு அப்படியே தேங்கி தேங்கி மக்காவுக்கு வந்த பின்னாடி ஒரு வஃப்து வந்திருக்குது. யார சூர் எல்லா வெளியூர் வந்திருக்கிறாங்க, உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜு உம்ராவுக்கு அப்படின்னு யாரோ வந்து சொன்னாங்களாம். கிளம்பிட்டாங்க, மறுபடியும் ரெஸ்டே எடுக்க. கொஞ்ச நேரம் 2 நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு போறாங்க. உடனே போய் அவங்கள்ட்ட போய் மோலா கலைய வாங்க, தாலோ இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைன லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் உடனே கிளம்பிட்டாங்க. கல்புக்குள்ள வெறி இருந்துச்சுன்னா அப்படித்தாங்க. அது தர்த் சீனே மே ஜோ ரக்தே ஹே சுனா தேதே. என் கல்புல இறை காதலுடைய வலி இருக்கு. என் கல்புல வலி, வேதனை, அதை கொட்டிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு கத்துறேன். அதான் கத்துறது லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். பேசினாங்க ராவாப்பால பேசுனாங்களே, என்ன பேசுனாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசுனாங்க. ஏன்னா கல்புல அந்த வெறி உட்கார்ந்துருக்கு. சில நேரம் நாங்க செஜமா பேசிட்டே இருப்பாங்க, தூங்கி சொக்கி விழுவோம் அப்படியே. அது தூக்கம் வந்துச்சு போல தெரியுது. எப்பா அந்த டீ ஒன்று விட்டுருப்பா, தூக்கி விழுவோம். அந்த ஆட்டுக்கால் எடுத்துட்டு வாங்க. ஆட்டுக்கால்னு ஒன்றியா இருக்கும், இந்த ஊரில் கிடைக்கிறது இல்லையா அது. இப்போ ஷேஃபுடைய சுன்னத்து ஒவ்வொரு டெய்லி ஆட்டுக்கால் ஒன்று, காஜா பூரி ஒன்று. பள்ளப்பள்ளி கிடைக்கிறது இல்லை, அது கிடைக்குதா? இந்த மாதிரி இப்போ சொல்கிறீங்க 15 போல போனோம், டெய்லி வாங்கிட்டு வாங்கலா, ஆளுக்கு ஒரு காஜா பூரி வாங்கிட்டு வாங்க. எல்லா சொன்னதையும் நிறைவேறும், அதையும் செய்வோம். விளைஞ்சுங்களா? ஒரு காஜா பூரி ஒன்று, ஆட்டுக்கால் தெரியுமா? ஆட்டுக்கால் பணியாரம்னு சொல்லுவாங்க. கமுத்து வச்சு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும், அது மாதிரி. அதனால பேரே ஆட்டுக்கால். கொடுப்பா அவருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்டு முடிச்சு கொடுக்கும் சார். பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க வந்துமா நம்ம ஜிஸ்மை பார்த்து பேசுற, நம்ம ரூஹை பார்த்து பேசுற. நம்ம ரூஹுல போய் விஷயத்தை இறக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்க பேரை சொன்னா கண்ணில் தண்ணி ஊத்துது, ஃபைசின்னு சொன்னோன்னா கண்ணில் தண்ணி ஊத்துது. நம்ம கல்புல போய் இறக்கி வச்சுட்டாங்க. சொல்றாங்க ஒரு ஹலீஃபா இருந்தாங்க புறவச்சேரியில், ஹாஜா ஹசரத்துன்னு பேர். அவங்க ஹபீபி ஷான்னு நினைக்கிறேன் அவங்க பேரும். ஹபீபி ஷான் ஹாஜா ஹசரத் நூறு நாட்கள் ஹலீஃபா. தாதா சர்க்கார் 40 நாள் சில்லாக்கு வாங்கணும்னு கூப்பிடுவாங்க, எல்லாம் பேர் கொடுத்துருவாங்க. 40 நாள் சில்லா, ரபியுல் லெவல் அந்த மாதிரி டைமில். இவங்களுக்கு உருது அறவே தெரியாது, அடிச்சு போட்டாலும் உருது வராது. தாதா சர்க்கார் உருது தாலீம் செய்கிறாங்க. 40 நாள் முடிஞ்சு எல்லாம் போகிறாங்க. அப்போ சர்க்கார்கிட்ட போய் சொன்னாங்களாம்,
அதுவும் தர்ஜுமா சேகரத்தை வச்சுக்கிட்டு சர்க்கார் நாங்கள் 40 நாள் பயான் செஞ்சு காலையும் பயான் மாலையும் பயான் நைட்டும் பயான்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை சர்க்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சர்க்கார் சொன்னாங்களாம், ஐபா ये सारे चीजें आपको रूह ले लिया. நான் சொன்ன எல்லாத்தையும் உங்க ரூஹ் வாங்கிச்சு. அது எப்ப வேலை செய்யுமோ வேலை செய்யும் போட்டான். அப்ப அல்லாஹ் ஜல்ஷா ரூஹுல இருந்து ரூஹ் ஒன்று பாய்ச்சக்கூடிய முறை ஒன்று அல்லாட்ட இருக்கு. எப்படி தெரியும்? அது அல்லாஹ் கல்புக்குள்ள ரூஹுக்குள்ள செட்டப் பண்ணிடுறான் இறை காதல. அது அவனோட ஜிஸ்மு உணராது, அவங்க ரூஹ் உணரும். அது உணவு சரி. ஆஸ்திரேலியா இருந்து வருது பறவை, இங்க வந்து முட்டையை போட்டு குஞ்சு பொறிச்சிட்டு அது போயிடுமா. இந்த குஞ்சுக்கு நான் இந்த ஆஸ்திரேலியா இந்த ஊர்ல இருப்பேன் அப்படின்னு இங்க உனக்கு வந்து வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டா போச்சு. குட்டி விட்டு அது போயிடுது. எது அம்மா அத்தா போயிடுது எல்லாம். இது கொஞ்சம் வளர்ந்து பெருசானோன்னா இங்கிருந்து இந்த பிளம்பிங் பறவை, இந்த நாரை கொக்கு இருக்கு பார்த்தீங்களா, இங்கிருந்து ஏறத்தாழ 10,000 கிலோமீட்டர் ஆஸ்திரேலியா. 10,000 கிலோமீட்டர் கரெக்டா ஆஸ்திரேலியா போயிருதுங்களா. அது அது ரூஹுக்குள்ள போட்டுருச்சு நம்முடைய ஊர் எதுன்றது. அது போட்டு போயிடுச்சு. அது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி, கூகுள் லொகேஷன் அனுப்பிச்ச மாதிரி போட்டு போயிருக்கு. இங்க வேடந்தாங்கல், கோடிக்கரை எல்லாம் வருது. இப்போ வெளிநாட்டு பறவைகள் தான். 10,000 கிலோமீட்டர் இங்கிருந்து ஆஸ்திரேலியா. இங்கிருந்து த்ரூ பஸ் தான், த்ரூ ட்ரெயின், இது என்னது ஃபிளைட் கிடையாது. இங்கிருந்து சிங்கப்பூர் போய் அங்கே மாறி போகணும். அவ்வளோ நீண்ட லாங் டிஸ்டன்ஸ். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்கே பக்கம் பப்புவா நியூ கினியா கிட்ட 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 இருக்கு. அங்கே இருக்கு, அங்க இருந்து வருது. அல்லா வந்து வந்து முட்டையை போட்டு புள்ள பிடிச்சு அது போயிருது. ஃபியமான் இல்லா, அல்லாட ஒப்படைச்சிட்ட நீ வந்து சேர்ந்துக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. இந்த பறவை வளர்ந்த யார் சொன்னா அவங்க அம்மா அங்க இருக்கிறாங்கன்னு. ஃபஸ்லுக்கி சுபுல ரப்பிக்கி, நீ ரப்பு போட்ட பாதையில போ, அல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. அது கரெக்டா தீங்கி கரெக்டா வளர்ந்து வானத்துல பறந்து போய் நேரா ஆஸ்திரேலியா போய் அம்மா வீட்டுக்கு போயிருந்தது. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. யார் இந்த பாதையை போட்டு கொடுத்தது? அது மாதிரி ஷேகமாரோட ஒரு வித்தை இருக்கு, அது கல்புக்குள்ள போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா நீ வளர்கிற போது அந்த குஞ்சு வளரும் போது அது உணர்வு சூண்டும், அதனுடைய உணர்வு வெறி தூண்டும். கிளம்பு ஆஸ்திரேலியாவுக்கு, ஆஸ்திரேலியா கிளம்புன்னு அது வெறி தூண்டும். அது சின்ன பள்ளியிலே போட்டுரும். போட்டு அம்மா போயிடுச்சு. அது கொஞ்சம் வளர்ந்து நல்லா 10,000 கிலோமீட்டர் பறக்கிறவங்க ரெக்கெல்லாம் ஸ்டடியான பின்னாடி கிளம்பு அங்கே வந்துருக்கு. சரிங்களா? வரும்போது இங்கே கொடி நட்டு வருது, போயிடுச்சா. இப்போ அங்கே போய் கொஞ்சம் முதிர் பருவம் அது முட்டை போடுற ஆசை வந்த உடனே அங்கே போட வேண்டியதான முட்டையை. ஆஸ்திரேலியாவில் நான் பிறந்த இடத்துல தான் போடணும். கிளம்பு, வேடந்தாங்களுக்கு வருது. அங்க இருந்து 10,000 கிலோமீட்டர். அங்க இருந்து யாரும் லொகேஷன் அனுபவம் கிடையாது. ஜி அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. ஜி நாம என்னதான் 1000 லொகேஷன் அனுப்பிச்சோம்னா வண்டி எங்கேயோ போய் நிற்கும். கிணத்துல போய் நின்றுக்குது, குளத்தங்கரில் போய் நிற்குது. அவங்க அப்பா குளிச்சுட்டு இருக்கா. எங்க இங்க இது இங்க ஸ்கூல் காலேஜா இங்க எங்க வயல் காலேஜ் இருக்குங்க கத்துறா. அது எங்கேயோ மாத்தி மாத்தி காட்டுது. ஒருத்தர் மெட்ராஸ்னு வந்தார், பல்லப்பட்டி லொகேஷன் போட்டுட்டு வாங்கன்னு கார்ல வந்தா, பைக்ல இதில் வந்தார். அந்த பல்லவட்டி வந்துட்டேன் ஹுசூர் அப்படின்றாரு. சார் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ கார்ட்டை கொடுங்க அப்படி. அவர் ஆட்டோ கார்ட்டை பேசிட்டு சொல்றாரு, இது கரூர் பல்லவட்டி, திண்டுக்கல் பல்லவட்டி. திண்டுக்கல் பல்லவட்டின்னு ஒரு ஊர், அங்கே போய் நிற்கிறாரு. அது அப்படி காட்டியிருக்காரு. போய் திண்டுக்கல் இருக்குல்ல, அதுக்கிட்ட பல்லவட்டின்னு ஒன்று இருக்காம, தெரியுமா உங்களுக்கு? பள்ளிப்பட்டியா? அங்கே போய் நிற்கிறாரு. அவர் போட்டிருக்காரு, அங்கே போய் நிற்கிறாரு. இருந்துக்கிட்டு இது இல்லைங்க, இது கரூர்னா அங்கே, அந்த கரூர் பள்ளப்பட்டி வேறங்க, அங்கே இருக்குங்கிற. அது மாற்றி மாற்றி காட்டுது. நமக்கு இவ்வளோ குழப்பம், எல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ குழப்பம். அது என்னென்ன கல்புக்குள்ள போட்டுறது, ரூஹுல போட்டுறது. அது மாதிரி சில ஷேகமார்கள்ட்ட ஒரு வித்தை இருக்குது.
ஞானங்களை உன் ரூஹிலே செலுத்தி விட்டேன், கொடுத்து விட்டேன், நீ போப்பா. நீ பக்குவம் வரும்போது உனக்கு வேலை செய்யும்ட்டாங்க. அந்த வார்த்தைகள்லாம் வேலை செய்யும். உனக்கு ஒரு பக்குவம், எப்படி அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு போயிடுச்சு, அது பாட்டுக்கு அம்மாதான் விட்டு போயிடுச்சு. அது நல்லா பக்குவம் அடைந்து ரெக்கை முளைக்கக்கூடிய காலம் வந்து நல்லா பறக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னாடி மறுபடியும் அங்க போயிடுது. அதே மாதிரி உனக்கு கல்வில போட்டாச்சு, இப்ப அந்த பக்குவம் இல்லை, பக்குவம் வருகிற பொழுது அது தானா வேலை செய்யும். போ உனக்கு அது வேலை செய்யும். போ அது ஜீன்லயே அல்லாஹ் கொடுக்கறது. அந்த பறவைகளுக்கு அப்படி அதனுடைய ஜீன்ல இருக்கும். இங்க இருந்தா அங்கதான் போகணும். எத்தனையோ திசை இருக்கே உலகத்துல, 4 திசை, 8 திசைகள்ல போலாமே. வடக்குல போகலாம், தெற்குல போகலாம், செவல்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எங்க போலாம்ல. கரெக்டா ஆஸ்திரேலியா கேம் போகுது அது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் போட்டு கொடுத்த பாதைங்கிறான் அல்லாஹ் ஜல்ல. இது மாதிரி ஷேகமார்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. உங்க கல்புல போட்டுருவாங்க, விளங்கிங்க, அலைஞ்சுங்களா, கல்புல போட்டுருவாங்க. இப்ப வேலை செய்யாது, இந்த கொஞ்சம் காலம் கழிச்சு வேலை செய்யும். வேலை செய்யும் போது செய்யும். அப்ப எஜமார் ஆவும் பக்கம் உட்காந்து தாலீம் செஞ்சாங்களே, நம்ம உள்ளத்துக்குள்ள திணிச்சிட்டாங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ் சிஃபாத்துடைய இல்ம திணிச்சிடுறாங்க கல்புக்குள்ளார. இப்ப எஜமா அல்லாட்ட போய் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இப்ப உட்காந்து வேலை செய்யுது. உணர்ச்சியோடு இருக்கு, வேலை செய்யுது அப்படியே. அந்த நெருப்பு இன்னும் கனன்று எரிந்து கொண்டுதான் இருக்கிறது, அணைந்து விடவில்லை. அப்ப எஜமா சொன்னாங்க, தர்து சீனே மே ஜோ ரக்தே ஹை சுனா தேதி. என் கல்புக்குள்ளார என்ன ஒரு காதல் வெறி இருந்துச்சோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தர்துனா வலி, அந்த காதல் வலி இருந்துச்சு, அதான் சொல்றேன். தூ சுனோ யா ந சுனோ ஹம் ஹே சுனானே கே லியே. நீ கேளு, கேட்காம மாரி தூங்கு. ஆனா சொல்வது என்னுடைய ஆசையை சொல்லி தரேன். சொல்வது எனக்கு பேரின்பமா இருக்கு. எனக்கு வேற எதையும் சொல்றதுல இப்ப இன்பம் வர மாட்டேங்குது. எனக்கு மௌலாப சொல்றதுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுல அவ்வளவு பேரின்பமா இருக்கு. வேற எல்லாம் பேசுறதுல ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? ஒரு என் ஷேகநாத்துல ஒரு முரீது, ஒரு பீர்பாய், என்னுடைய பீர்பாய் கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நேற்று பேன்ல சொன்னீங்க, எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் பேச வச்சாங்க. சில பேர் அஹ்காமாத்துல பேசுறாங்க, சில பேர் ஃபஸாயில பேசுறாங்க. தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, தொழுகையின் சட்டத்திட்டங்கள், நோன்பு சட்டத்திட்டங்கள், ஹைல் நிஃபாஸ் சட்டத்திட்டங்கள் எல்லாம் பேசுறாங்க. நம்ம எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் பேச வச்சாங்க, அல்லாஹ் ரசூல் ஸாத் சிஃபாத்தை பேச வச்சாங்க. அது மற்ற உலமாக்கள்ல மட்டம் தட்ட மாதிரி ஆகாதா? எல்லாத்தையும் அவங்களுக்கு குறை சொன்ன மாதிரி ஆகாதா? அதுவும் தேவைதானே, அவங்க குரான் இது தானே செய்யுது அப்படின்னு கேட்டார். ஆமா சொன்ன, குரான்ல அஃதலுல் ஆயத்து எது? அஃதலுல் ஆயத்துல குரான் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்லுங்க, குரானுடைய ஆயாத்துக்கள்ல மேலான அஃதலுல் ஆயத்தா என்ன சொன்னாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க? குரானுடைய ஆயத்துகளில் மிகச்சிறந்த ஆயத்து எது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆயத்துல் குர்சி. சரி, அதனால மற்ற ஆயத்துல மட்டமா போச்சா? மற்ற ஆயத்துக்கள்லாம் மட்டமான ஆயத்துன்னு அர்த்தமா? ஆயத்துல் குர்சி உயர்ந்தது, மற்ற ஆயத்துக்கள்லாம் மட்டமுன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தஆலா தன் ஸாத் சிஃபாத்துடைய ஞானங்களை சொல்றான். அல்லாஹ் தஆலா தன் குர்சியை பற்றி சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மை பற்றி சொல்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அஸ்ரார்ல பயான் செய்றான் ஆயத்துல் குர்சியில. அதனால அந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்துகள் உயர்ந்த ஆயத்தின் தான் ஆயத்துல் குர்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் மற்றதெல்லாம் மட்டம்னு அர்த்தம் இல்லை. மற்றதெல்லாம் குறைஞ்சபட்சம் அர்த்தம் இல்லை. அகாமத்துல பேசிட்டோம், வசாயில பேசிட்டோம். ஆனா அதுவே வாழ்க்கையெல்லாம் பேசி 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 என்னைக்குதான் அல்லாஹ் பத்தி பேசுவீங்க? நீங்க என்னைக்குதான் ஹக்கின் பக்கம் வருவீங்க? என்னைக்கு உன் கல்பு அல்லாஹின் பக்கம் வரும்? அதுவே வாழ்நாள்லாம் பேசி முடிச்சுக்கு போய் சேர்ந்துருந்தா. வாழ்நாள்லாம் ஹக்காமாத்துகள், வாழ்நாள்லாம் ஃபசாயில் ஒருத்தர் எடுத்துட்டார். தொழுகையின் சிறப்பு முடிஞ்சா நோம்பின் சிறப்பு, அது முடிஞ்சா ரமலானின் சிறப்பு, அது முடிஞ்சா ஹஜ்ஜின் சிறப்பு, அதை முடிஞ்சா திரும்ப தொழுகையின் சிறப்பு. என்னைக்கு முடியிருக்கு ஜி? என்ன ஜி? ஐயோ ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாக்க அஅலம். அல்லாஹ்வுடைய வசனங்களில் மிக கண்ணியம் பொருந்தியது, மிக அஅலமானது எதுன்னு கேட்டா, மற்றெல்லாம் மட்டம்னு அர்த்தமா? அஅலம் ஆயாத் இல்லானா மற்றெல்லாம் குறைபிட்டு அர்த்தமா? இல்ல, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல சொல்றது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எது உயர்ந்த இல்ம் அல்லாஹ் பெருமானார் கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஃதல் அல் இல்மு பில்லாஹ். அல்லாஹ் பட்ட இல்மு எல்லாத்துலயும் மேலானதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மற்ற இல்முலாம் படிக்கக்கூடாது அர்த்தம் இல்லை, படிக்கணும். அதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதுதான். அது
ஆனா அதுலயே வாழ்நாள்லாம் வாழ்த்திட்டு உட்காந்துருந்தா திரும்ப 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 அதுலயே உட்காந்து என்னைக்கு தான் ஹக்கின் பக்கம் முன்னோக்கிறது கல்பு என்னைக்கு தான் ஹக்குதாரா வர்றது. அதான் நான் சொன்னேன். அது மட்டமானதை பற்றி நாம அதான் பேசதான் செய்யறோம். ரமதான்ல பேசுறோம் அதிகமாக, மற்ற நாட்கள்லாம் அகாமத்துல் ஃபசாயில் பேசதானே செய்யறோம். அதையே வாழ்க்கையாக்கிட்டா எப்படி. இன்னொன்னு சொன்னேன், இந்த இல்முகள்லாம் மற்ற எல்லா இல்மும் மௌத்தோட முடிஞ்சு. கபர்ல குதூரி ஓத முடியுமா? நூறுலீலா, ஹிதாயா, துல் முக்தர், ஜலாலைனு, பைலாவி, வேலையே இல்லை. ஆனா கபரில் ஆயிலாக இருக்குது. இந்த முன்கர் நக்கீரில் இருந்து கேள்வி கேட்க வந்திருப்போம் யாரும் இல்லை. அவங்களும் இல்ல சொல்லுவாங்க. முன்கர் நக்கீர் ஷுஹூது செய்வ மௌலாவ முன்கர் நக்கீர் தோட்டத்தில் முத்தஜல்லியா இருக்கிறவன் அவன் தானுங்க, வேற ஒருத்தர் வர முடியாது இல்லைங்க. அங்கேயும் அவங்க வரணும். என்ன பை, அங்கேயும் ஷுஹூத் தான் செய்யணும். முன்கர் நக்கீரின் கேள்விக்கு பதிலாய் முன்னவர் முகத்தை பார்த்திருப்பேன். அங்கே எஜமானவங்க பதில் சொல்லி கொடுப்பாங்க. மாஷல்ல போனோம், எல்லா ஜபானியாக்கெல்லாம் நிக்கிறாங்க. அங்க ஷுஹூத் இருக்கா இல்லையா? கமா தமூத்தூன கமா தஈஷூன தமூத்தூன் கமா தமூத்தூன துபாசூன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம் அடைவீர்கள், எப்படி மரணம் அடைகிறீர்களோ அப்படித்தான் எழுவீர்கள் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம ஷுஹூத்லயே வாழ்ந்தோம் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும். காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே அதை காண்பதுந்த நருடையவே செய்யிதே நூரி. ஷுஹூத்லயே வாழ்ந்தோம். பார்க்க வஸ்துலாம் மலக்குல் மௌத்லயும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்கர் நக்கீர்லயும் பார்ப்போம். எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள் தான் சொல்ல. அங்க மஹ்ஷர்ல எந்திரிச்சு அங்கேயும் பார்ப்போம். நம்ம எல்லாத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவான் மனுஷன். மீசான் தராசில் இருக்கக்கூடியவன் யாரும் இல்லை. இங்க இல்லைன்னு முழங்கிட்டு இருந்தா அங்கேயும் முழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம்ல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. அங்கேயும் சொல்லுவோம் ஜஹன்னமோ ஜன்னத்துல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. ये जहन्नुम और ये जन्नती बताओ इसकी हकीकती, मेरे यार की दो तजल्लियां, ये जमाल है ये जलाल है. இவன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. நரகம் கத்த ஆரம்பிச்சு, ரப்பே விவகாரமான ஆளா இருக்கிற ரப்பே சீக்கிரம் ஆரம்பிச்சிரு. என்ன ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய 100 தாங்க என்னால முடியல. எல்லாரும் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவாங்க. இந்த மோமின் ஹகீகி மோமின் போவாரு, இவரை விட்டு நரகம் பாதுகாவல் தேடும். ரப்பே ஒரு பார்வையில என்ன அணைச்சிருவான் போல தெரியுது. அவன் நசர் என் மேல பட்டு அணைஞ்சு போயிடும், தாங்க முடியல. நரகத்துடைய உஷ்ணம் 500 கிலோமீட்டர் வரைக்கும், 500 வருட தொலைவு வரைக்கும் யாராலும் தாங்க முடியாதுதான். ஆனா இவர் நடக்க ஆரம்பிச்சுடா 500 தொலைவு தூரம் நரகம் கத்த, ரப்பே ரப்பே காப்பாத்து. எடுங்க ஹதீஸ் இருக்கு, இவருடைய 100 விட்டு என்னை காப்பாத்து நரகம் கத்தும். நீ யாரு முஃமின் நூருல் முஃமின் யகாஃபுன் நார். எனக்கு ஹதீஸ் எடுக்க போய் அது கத்த ஆரம்பிச்சு எதுங்க நரகம். என்னப்பே இவனை விட்டு என்னை காப்பாத்து. ஏன் இவனுடைய 100 கொண்டு பார்க்க ஆரம்பிச்சான், ஷுஹூதுடைய நஸர்ல பார்க்க ஆரம்பிச்சான், நான் காணா போயிடுவேன், இல்லாம போயிடுவேன் அப்படின்னு அது கத்த ஆரம்பிச்சிடும். எது நரகம் கத்த ஆரம்பிச்சு. பூமியினுடைய 100க்கு அல்ல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான் அல்லா ஜல்ல ஷானஹு. அங்க போய் அதான் ஷுஹூத் செய்வார் அவர். ये जहन्नुम और ये जन्नतें मैं बताऊं इसकी हकीकती, ये जहन्नम और ये जन्नती मैं बताऊं इसकी हकीकती. वाह वाह वाह. इन्ना नार तकूल यौमुल क़ियामत या मोमिन जुज, मोमिन சீக்கிரம் இடத்துக்கு காலி பண்ணு. ஃபக்கத் அத்ஃபா நூருக லஹபி, உன்னுடைய 100 என்னுடைய ஜுவாலைகளை அணைத்து விடுகிறதப்பா. திரும்பி பார்த்தா அணைஞ்சு போயிருட்டா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். அது அபு நுஐம்ல வருது, ஷுஅபுல் ஈமான்ல வருது, பைஹக்கில வருது இந்த ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்துக்கு எடுத்து பாருங்க, வேற வார்த்தையில ஒன்று இருக்கும். இது சொல்லுது நரகம் சொல்லுது என்னால தாங்க முடியலன்னு.
ஏன் இவர் அதெல்லாம் வெறும் அதமா தான் பார்த்தாரு. இவர் நரகத்தை நாஃபியால் ஆறா பார்க்கவே இல்லை. துனியாவிலே எதையுமே நாஃபியல் ஆறா பார்க்காத மனுஷன் நரகத்தை போய் எப்படிமா நாஃபியல் ஆறா பார்ப்பாரு? போய் நரகமே நீ நப்சி அதம், நீ தாத்துல அதம்னா இது அதமா போயிடாது. நீ வெறும் சூரத்தோ ஷக்கல், நீ நஃபவும் செய்ய முடியாது, நீ லரரும் செய்ய முடியாது, யாருக்கும் எந்த தீமையும் செய்ய முடியாது. நீ வந்து வெறும் இல்முல இருந்து வெறும் தோற்றம் உன்னை அல்லாதான் உஜூத கொடுத்து வெளியே கொண்டு வந்தான். அப்ப தண்டிச்சாலும் உஜூத ஹக்கு தான் தண்டிக்குமே ஒழிய நீ தண்டிக்க முடியாது. நீ என்ன குறுக்கால, நீ எது குறுக்கால நரகத்துல பேச ஆரம்பிச்சிடும். ரொம்பவே காப்பாத்து, இவனை விட்டு என்னைய காப்பாத்து, வா அரே வா. நீ அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், நரகத்தை விட்டு என்னைய காப்பாத்து, நரகத்தை விட்டு என்னைய காப்பாத்து நீ கேட்கிற. நரக அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நூர், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நூர், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நூர். இந்த பயலுடைய நூரை விட்டு என்னை காப்பாத்துறப்ப என்ன பார்வை பார்க்கறான் பாருப்ப. இத்தகு ஃபிராசத்தல் மூமின், மூமினுடைய பார்வை பயந்துங்க. நரகமே பயப்படு, நீ ஏன் பயப்பட மாட்ட? என்ன பார்வை பார்க்கறான்? மாலூம்னு பார்க்கறான், என்னை அதம்னு பார்க்கறான். ரப்பே நான் இல்லேன்னு பார்க்கறான், ஹகீகத்துடைய பார்வை பார்க்கறான். வா வா வா, ஹகீகத்துடைய பார்வை பார்க்கறான். நான் தாங்க முடியாது இந்த பார்வையை, கூட்டி தூட்டி போ. जहां का ये तमाशा क्या, ये दिखता क्या, दिखाता क्या. எப்படி வாழ்ந்தாயவன்? जहां का ये तमाशा क्या, ये दिखता क्या, दिखाता क्या, ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह, ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह. இந்த உலகத்துடைய தமாஷுகள் என்ன? தேக்தா கோன், திக்தா கோன், பார்க்கிறது யாரு, தெரியுறது என்ன? ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह. எல்லாம் பார்க்கிறதும் அவனே, தெரிவதும் அவனே தான். இந்த இன்பத்துல இந்த லயிச்சு சொக்கி இங்க வாழ்ந்த மனுஷன் கபர்ல போய் அதான் படிப்பான். ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह, महशருக்கு போயிட்டான். ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह, ये सारा देखता दिखता मेरा अल्लाह है. என்ன சொல்றாங்க? मेरा अल्लाह, ये अल्लाह. वाह वाह वाह. भाई ये रब அவன், ஓ ரப்பு, ஏன் ரப்பு, ஏன் ரப்பி அவன், ஏன் யஜமா அவன், ஏன் யஜமா தான். தைரியமா சொன்ன, ஏன் யஜமா. ரഊஃபும் பில் இபாதுன்னு சொன்னார். கருணை கடலாகி அல்லாஹ். நீ எப்படியாப்பட்ட ரப்பு, நீ என்ன பாவம் செஞ்சாலும் அரவணைச்சுக்கிறேன்னு சொன்னானே, அப்படியாப்பட்ட ரப்பு அவன். நீ ஒரு சஹாபி வஹ்ஷின்னு நினைக்கிறேன், இஸ்லாத்துக்கு வரேன்டாங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான்னு கேட்டாங்க. இல்லாமன் தாபா வ ஆமன வ அமில சாலியன் ஃபுலாகி யதூபுல்லாஹு அலைஹி. ஆயிடுனா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு மன்னிப்பு கேட்டாங்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிருவான். இல்லாமன் தாபா வ ஆமன வ அமில சாலியன் உபதுல்லாஹு சய்யாத்திஹிம் ஹஸனாத்துன் ஆயத் அஞ்சுங்களா. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, அது வாஸ்தவம் தான். நான் தௌபா ஒழுங்கா செஞ்சேனா, ஈமான் கொண்டேன், அமலே சாலி ஒழுங்கா செய்வனா, தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் உன்னை அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு வருது. அப்ப இதெல்லாம் ஷர்த்து போட்டா நான் அந்த ஷர்த்தெல்லாம் நிறைவேற்றுவான்னு தெரியலையே, பாவம் அல்லா மன்னிப்பாங்க எனக்கு தெரியல. கேட்டு விட்டார். இப்போ மறுபடியும் அல்லாஹ் 2வது ஆயத்துல இருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க மன்னிக்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் தான் நாடியவளுக்கு மன்னிச்சிருவேன் ஆயத்திருக்கு. அல்லாஹ் தஆலா யக்ஃபிரு மா தூன ஸாலிக, அது அல்லாத மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். லிமன் யஷாவும் ஷர்த்து போட்டிருக்கான், தான் நாடியவர்களுக்குன்னு ஷர்த்து போட்டிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் நாடியவர்களில் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாதா இல்லையா? நான் லிமன் லம் யஷால வந்துட்டேன்னா, அல்லாஹ் நாடாதவர்கள் வந்துட்டேன்னா எனக்கு தெரியும், என்ன கேரண்டி இருக்குன்றான். இப்ப அல்லாஹ் 3வது ஆயத்தை இருக்க சொன்னான். யா
குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் நஃப்ஸுக்கு அநீதி இழைத்துக் கொண்ட மக்களே, என் அன்பு மக்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். மனசு விட்டு போயிடாதீங்க. என்னையுமா அல்லாஹ் மன்னிப்பான், என்னை விட பாவி யார் இருக்கா, என்னை விட கேடு கட்டவன் யார் இருக்கா, மனசு விட்டு போயிடாது. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பிலா ஷர்த்து, எந்த ஷர்த்துமே இல்லாம போ, எந்த ஷர்த்து நிபந்தனை எதுவுமே இல்லை. நல்லாமல் செய்ய, நல்லாமல் செய்யாது, போ, எல்லாத்தையும் மன்னிச்சான். போ மன்னிச்சிடும். ஒருத்தர் கேட்டார், இருபாய், நீங்க இப்படிலாம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பத்தி அவுத்து விடுறீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடும், இது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிராதா? பாவங்கள்லாம் செய்யறதுக்கு இது சீட்டு கொடுத்த மாதிரி ஆயிராதா? அவன் இசை செஞ்சிட மாட்டானான். நான் என் சொந்த கருத்து சொன்னு கேட்கணும், என் மௌலாவை கருத்து சொல்றேன், என் எஜமான் சொன்னதே சொல்றேன்பா உனக்கு. அவன் தான் சொல்றான் யக்ஃபிரு துனூப ஜமீஆண்டு. நான் எங்க சொன்னேன்? எல்லாத்தையும் மன்னிச்சேன், பிலா ஷர்த்த ஷை, எந்த நிபந்தனை இல்லாம மன்னிச்சேன். நீ என்னை ரப்புன்னு ஏத்துக்கோ, என்னை இலாஹன்னு ஏத்துக்கோ, அது ஒண்ணு போதுயா, அது ஒண்ணு போதும். அது ஒண்ணு போதும். இவனை விட்டுரு. தாய் எப்படி 70 தாயோட கருணையால எப்படி தன்னுடைய அடியார்கள் நடத்தப்பட்டுவாங்க. ஒரு போருக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு கைதி போற ஒரு கைதி இருந்தாங்க, அவருக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை ஒரு நெருப்பு கிட்ட போச்சு, சமையல் நெருப்பு கிட்ட போச்சு. அம்மா போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மா போய் எடுத்துட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த குழந்தை இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பு கிட்ட போக விடுமா? விடாது. அல்லாஹு அர்ஹமு மின், இவரோட 70 மடங்கு கருணையாலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு, அவன் எப்படி தன்னுடைய அடியாரில் அல்லாஹ் நெருப்பு கிட்ட போக விடுவான்? சொல்லி பெருமாள் கண் கலங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எஜமானுடைய கருணை விசாலமானதுங்க. நீ ஏன் முகையதாக்குற? நல்லா யோசிக்க. இந்த மாதிரி ஒரு அடியான்ட்டு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை சொன்னா, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை சொன்னா, நாளையிருந்து சாராய கடைக்கு போயிட வேண்டியதான். அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கருணையால் ரப்புக்கான மாறு சேரு. இன்னேரும் சாராய கடைக்கு போக மாட்டேன்னு நினைப்பான ஒழிய, நாளையிலிருந்து சாராய கடைக்கு போவேன்னு நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணையால செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்படி அர்த்தம் வராது அவனுக்கு. அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வரும், அல்லாஹ் மீது காதல் வரும். வாஹ் வாஹ் வாஹ். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. கதிம அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபியின், பெருசாக முடியும். ஃபைதா இம்ரஅத்தும் மினஸ் சபியா, அந்த கைதிகளிலிருந்து ஒரு பெண்மணி. தப்தகி, இது வஜதத் சபியன் ஃபிஸ், எனக்கு இது எழுத்துன்னு தெரியுமா இருக்கும், பெருசாக மாட்டேங்குதுப்பா, இது பெருசாக தானே தெரியும், அப்படி சின்ன குட்டி குட்டி எழுத்தா இருக்கு. ஆச்சுங்களா? அகதத்துஹு ஃபஅல்ஸகத்துஹு பிபத்னிஹா வஅர்லஅத்துஹு ஃபகாலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஸூலு ஹாதிஹில் மர்அத் அத்தரவுன ஹாதிஹில் மர்அத், துன்னு எழுத்து பெருசாக்க வேண்டியது கூட. அத்தரவுன ஹாதிஹில் மர்அத் அத்தரவுன ஹாதிஹில் மர்அத்து தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அந்த குழந்தை ஓடி சென்று அரவணைத்து தன் மார்போடு இணைத்து அமைத்து பால் கொடுத்தாங்க அந்த அம்மா. அப்ப சஹாபா பெருமானை கேட்டாங்க, இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போடும் என்று நீங்க கருதுகின்றீர்களா? கொள்ளாலா, ஒரு காலம் போடாது. வல்லாஹி வஹிய தக்திரு அல்லாஹ் தத்ரா, ஒரு காலம் நெருப்பில் போட அந்த அம்மா சக்தி பெறாதுன்றார். வகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன் அடியார்கள் மீது எவ்வளவு கருணை உள்ளவன், இந்த பெண் தன் குழந்தையின் மீது என்ன கருணை வைத்ததோ அதை விட மிக பெரும் கருணை உள்ளவன் அல்லாஹ்டா. எப்படி நேரத்தில் போடுவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கருணையை பேசுங்க பை, அதை என்ன மறைக்க வேண்டியதுக்கு போய் என்ன இருக்குது? அல்ல பை தெரிஞ்சுங்களா? அவன் கருணையை முழங்குங்கள். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளுங்கிற மக்கள்கிட்ட சொல்லு. தெரிஞ்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாங்க, நாம என்ன மறைக்க வேண்டியிருக்கு?
மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவன் சொன்னால் சொர்க்கம் போயிட்டான். அங்கன்னு சஹாபி சொல்லிட்டாங்க, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே சொர்க்கமா, கலிமா சொன்னாலே சொர்க்கமா. அங்க அபூதர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க ஆச்சரியப்பட்டு போய் யார சொல்லா வயின் ஜனா வயின் சரக, அவன் திருடினாலுமா ஜினா செய்தாலுமா வெறும் அவங்க செய்தாலுமா கலிமா சொன்னா சொர்க்கம்ட்டீங்க நீங்க, அவ்வளோ ஈஸியா போச்சா, இந்த மக்களுக்கு என்ன வந்துடாதா அப்படின்னு எஜமா கேட்குறாங்க. வயின் ஜனா வயின் சரக, உடனே பெருமாள் வயின் ஜனா வயின் சரக, திருடினாலும் ஜினா செய்தாலும். அவன் தஹாபிக்கு இன்னும் ஆச்சரியம் அடங்கல. வயின் ஜனா வயின் சரக, திருடினாலும் ஜினா செய்தாலும், திருடினாலும் ஜினா செய்தாலும். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுதான் பதிலா சொல்றாங்க. கேள்வி அந்த கேள்வி தாங்க பதிலாவே சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலஞ்சிலா வஹுவ நாயிமுன் சும்மா அதைத்துஹு வக்த் இஸ்தைக்த ஃபகால மா மின் அப்தின் கால லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான், சும்மா மாத்த அலா தாலிக், அந்த கலிமாவிலே கடைசி வரைக்கும் இஸ்திகா வந்து மௌத்தா போயிட்டான். இல்லா தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைந்தே தவிர இல்லைன்றான். சொல்லுங்க எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு ஹக்கன் ஹக்கா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சாதிகம் முசத்திகா அலைஹா நஹ்யா வலைஹா நமூது வலைஹா நுபஅது இன்ஷா அல்லாஹ் தஆலா கதன் ஆமினீன். நாளை இதே கலிமாவோடு தான் மீண்டும் வந்திருக்கும். கலிமாவோடு தான் அலைஹா நஹ்யா, கலிமாவில் தான் வாழுவோம், கலிமாவில் தான் மௌத்தா போவோம், கலிமாவோடு தான் நாளைக்கு எந்திரிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கலிமா ஒப்படைச்சிருவோம். நீயே எங்களை பாதுகா, கலிமாவோட எங்களை பாதுகாப்பு. தெரிஞ்சுங்களா? அல்லாஹும்ம சப்பித்னா அலை ஹத்தான் அல்லாஹும்ம யா வலியல் இஸ்லாமி வஹலி. பெருமாள் துஆ செஞ்சாங்க, இஸ்லாத்தின் பொறுப்புதாரியே, இஸ்லாத்தை உடையவர்களுக்கு பொறுப்புதாரியே, யா வலியல் இஸ்லாமி வஹலி சப்பித்னா அலை, அந்த கலிமாவிலே எங்களை சாபித்தாக்குவாயாக. ஹத்தா அல்காக், நான் உன்னை வந்து சந்திக்கும் வரையிலே. கேட்டீங்க எல்லாரும், யுசப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் தான் தரிபடுத்தி வைத்திருக்கிறார். பில் கௌலி சாபித்தி, கௌலி சாபித்தாகிய லா இலாஹ இல்லல்லாஹ்விலே, கலிமாவிலே அல்லாஹ் தான் உங்களை தரிபடுத்தி வச்சிருக்கிறான். ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களை கலிமாவில அவன் தான் சாபித்தாக்கி வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவோம். நம்ம கையில என்ன இருக்கு? நாமள்கிட்ட என்ன இருக்கு? அல்லாஹ் சக்கராத்துன்னு ஒன்று வச்சான் பாருங்க மௌத்துல, இன்னலில் மௌத்தி சக்கராத். ஷேகன சொன்னாங்க, சக்கராத் ஏன் வச்சா தெரியுமா? மௌத்துல சக்கராத்துன்னு ஒரு நிலைமை நீடிக்கும். என்னவோ சொல்ல நினைப்பான் சொல்ல முடியாது, பேச நினைப்பான் பேச முடியாது, எல்லாம் பேசுறது இவன் காதல் விழுகும், இவன் எதுவும் சொல்ல முடியாது. அறிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு நிலை எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஏன் வச்சான்னு கேட்டா, மிக கடுமையான நிலை ஏன் வச்சான்னு கேட்டா, அப்ப நீ நினைச்சதே பேச முடியாது, பேசணும்னு நினைச்சாலும் வாயில வராது. அந்த நேரத்துல உன் நாக்குல கலிமா வரணும்னா அல்லாஹ்வுடைய ஃபஸல் வேணும். இப்ப மூத்து நேரத்துல கலிமா சொல்லி மூத்தா போறதும் உன் திறமை இல்லை பை, அது அல்லாஹ்வுடைய ஃபஸல். அந்த நேரத்துல அவன் கல்புக்குள்ள கலிமாவை கொண்டு வர்றதும் மௌலாத். சைத்தான் வந்து எப்படியாவது உன் கலிமாவை கல்புட்டு எடுத்து ஈமான விட்டு ஒன்னு எடுத்து உறிஞ்சி வெறும் ஆளா நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நிப்பான். அந்த நேரத்துல வந்து சுத்தி நிப்பானுங்க சைத்தானும். அப்ப நம்ம ஷேகுமாரும் வருவாங்க, அன்பியாக்களும் வருவாங்க. அவங்க என்ன பாடுபடுவாங்க? எப்படியாவது இவன் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும், கலிமாவை சொல்லி கொடுத்து சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்தணும். அவங்க நிப்பாங்க. ஒரு பக்கம் காஃபிர்கள், ஒரு பக்கம் ஷைத்தான் நிப்பான், ஒரு பக்கம் உயிர் வாங்குற மலக்கு நிப்பாங்க, ஒரு பக்கம் அன்பியாக்கள் நிப்பாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு கலிமா சொல்லி. ஏன்னா இங்க வாழக்கூடிய நமக்கு நம்ம கலிமா சொல்லி கொடுத்தது யாருங்க? அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்து நேரத்துலயும் கலிமா அவங்க தாங்க சொல்லி தரணும். மூச்சு திணறும் மரண தருணம்
மன்னர் நீர் வரணும். மூச்சு திணறும் மரண தருணம் மன்னர் நீர் வரணும். மாய இபிலீஸ் சதியை வெல்லும் திறனம் நீர் தரணும். மாய இபிலீஸ் சதியை வெல்லும் திறனம் நீர் தரணும். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்களோ சைத்தானுக்கு எங்க வேலை இருக்காது. உமர் நாயகம் வந்தாலே ஓடி போயிருவான். கலிமா சொல்லிடுவான். யாரும் சொல்ல சரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி மாய இபிலீஸ் சதியை வெல்லும் திறனம் நீர் தரணும். நாவில் வரணும் நினைவு நீர் தரணும். நாளை யான் பெறணும். தூய கலிமா நாவில் வரணும் நினைவு நீர் தரணும். நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் வர வைக்கிறது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ். சில வருவாங்க சும்மா சொல்லிக் கொடுப்பாங்க. கேட்டே இருப்போம், யா அல்லாஹ் கலிமாவிலே எங்களை வாழச்சி, கலிமாவிலே எங்களை மூத்தாக்குறப்ப. அதுவே தான் எப்பயும் துவா. குறிப்பா இந்த பாங்கு சொன்ன பின்னாடி துவா ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலா. இந்த துவா ஓதுனா இன்ஷா அல்லாஹ் கலிமாவோட அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலா தாவத்தில் ஹக்கி கலிமதி தக்வா. இது உண்மையான அழைப்பு. கலிமதி தக்வா அஹீனா அலைஹா, இந்த கலிமாவிலே எங்க வாழ செய் பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க. அமித்னா அலைஹா, இந்த கலிமாவிலே எங்களை மூத்தாக்கு. அஸ்னா அலைஹா, இந்த கலிமாவிலே எங்களை மீண்டும் மறுமையிலே எங்களை எழுப்புறப்பே. வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா, இந்த கலிமா உடையவர்களே சிறந்தவர்களே எங்களை நீ ஆக்கு. கலிமா உடையவர்கள் சிறந்தவர்கள் யாரு? கலிமா உடையவர்கள் இருக்காங்க, அஹ்லுல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்காங்க. அது வஜஅல்னா மின் அஹ்லிஹான்னு சொல்ல, வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா. வஜஅல்னா மின் அஹ்லிஹானா கலிமா உடையவர்கள் எங்களை ஆக்குன்னு அர்த்தம். வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹான்னு அர்த்தம் என்ன? கலிமா உடையவர்களையே மேலானவர்கள் எங்களை ஆக்கு. அப்படின்னா கலிமா உடையவர்கள் யாரு? அஹ்லுல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருப்பாங்க, வெறும் கலிமாவை மொழிந்தவர்கள் இருப்பாங்க. அதில் மேலானவர்கள் யாருங்க? அந்த கலிமாவை அறிந்தவர்கள், கலிமாவுடைய விளக்கத்தை அறிந்தவர்கள். அவர்கள் மேலானவர்கள் யாரு? அந்த கலிமாவுடைய விளக்கத்தை பார்க்கக்கூடியவர்கள், சதா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கக்கூடியவர்கள். அதுல மேலானவர்கள் யாருங்க? அந்த கலிமாவாகவே தன்னை ஆகிவிட்டவர்கள். அவங்க அது வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா. அஹ்யாவு வ அம்வாத்தா, வாழும் காலத்திலும் மரணத்திலும் எங்களை கலிமாவிலே உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பிறக்கும் போது சொல்லிட்டு நீ வாழ்நாள் ஒரு தடவை கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டு மௌத்தாபும் சொல்றது கலிமா இல்லைங்க. என்ன வஸ்துவெல்லாம் முன்னாடி வருதோ லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். எதுவெல்லாம் நீ ஃபேஸ் பண்றியோ லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துச்சு. தண்ணி கேட்டேன், குடிச்சு தண்ணி கொண்டாங்க. என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த தேவை அப்ப கலிமா இந்த தண்ணி என்ன சொல்றது? நான் தான் உன் தேவையை பூர்த்தி செய்றேன். எனக்கு ஒரு தேவை, இப்ப தாகம் அடிக்குது, தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு கேட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் சொல்லணும்னு கேட்டா தண்ணி என்ன சொல்லுது? பேத்திபாரே லிசான், லாவுல சொல்ல பேத்திபாரே ஹால், ஹால்ல சொல்றது நான் தானே உன் தேவை பூர்த்தி செய்றேன். இப்போ தண்ணியாகிய நான் தானே உன் தாகத்தை தீர்த்தேன், வேற எதுவும் உன் தாகம் தீர்க்கலையே அப்படின்னு தண்ணி சொல்லுது. நாம பார்த்து சொன்னோம் லா இலாஹ நீ இலாஹ இல்லல்லாஹ். உன்னை காட்டிக் கொண்டிருக்கிற அல்லாஹ் தவிர வேற யாரும் இலாஹ. தண்ணியாகி நீ வெறும் இல்ம் என்ற தோற்றம், வெறும் தோற்றம் எங்க தேவை பூர்த்தி செய்யும்? வெறும் தோற்றம் தேவை பூர்த்தி செய்யுமா? தண்ணி தண்ணின்னு 1000 வாட்டி கேட்டாலும் வருமா? வரவே வராது. அந்த தண்ணியை எவன் மோதுதா இருக்கணும் அவன் கொண்டு வரணும் பாய். அவன் கொண்டு வந்தாதான் தண்ணி வரும். அப்ப தண்ணியே நீ ஏன் தேவை பிடிச்சல? லா இலாஹ இல்லல்லாஹ் நீ தேவை பிடிச்சல. உன்னை மோஜூதாக காட்டி கொண்டிருக்கிறானே அந்த ரப்பு என் தேவை பூர்த்தி செஞ்சான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல, நாங்க இது இலாஹ இல்ல அல்லாஹ் தான் இலாஹ்னு சொல்லல. இது இலாஹ இல்ல, தண்ணி இலாஹ இல்ல, தண்ணி ஹாஜத் ரவா இல்ல, தேவை நிறைவேற்றக்கூடிய பொருள் அல்ல, அது தெய்வம் அல்ல, இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, அணுவத்தினை தேவையை பூர்த்தி செய்யாது. இல்லல்லாஹ்
அந்த தண்ணீரிலே காட்சி அளிச்சு தண்ணியை மோஜுதா காட்டுறானே அந்த அல்லாஹ்வை தவிர. இந்த இந்த இப்ப சொல்றோம் இந்த டப்பியின் தேவையை பூர்த்தி செய்யவே இல்லை. டப்பியை காட்டி கொண்டிருக்கிற தகரம் தானே தேவையை பூர்த்தி செய்யுது. ஈஸியா புரிஞ்சு பை. ஜஹான் நஃபி வஹா இஸ்பாத்னாங்க சர்க்கார். எங்க நஃபி செய்யறோமோ அங்கதான் இஸ்பாத்து. நாம தகரம் டப்பியின் தேவை பூர்த்தி தகரம் தான் என் தேவை பூர்த்தி செய்யுதுன்னு சொன்னா அது பைத்தி கத்தணும். டப்பியின் தேவை பூர்த்தி செய்யவில்லை, தகரம் தான் என் தேவை பூர்த்தி. யாரும் சொன்னா அப்ப டப்பி இங்க தகரம் அங்கயா? டப்பி இங்க தகரம் 7 வானத்துக்கு மேலையா? டப்பி எங்க வந்துச்சு பை? அவன் தான் கொண்டு வந்தான். அவன் தான் கொண்டு வந்தான். டப்பி என்பது வெறும் உருவம், அது காணல் நீர். அது பார்த்தா தெரியும், கிட்ட போனா காணா போயிடும். அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல என்ன? சொல்லுங்க ஆயத்து. லஹு தஅவத்துல் ஹக். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் உதவி செய்யும் என்று நீங்கள் அழைக்கின்றீர்களோ. எடுங்க பை ஆயத்து. வல்லதீன கஃபரு, இது ஒண்ணு. இன்னொரு ஆயத்து வரும் பை. வல்லதீன கஃபரு அமாலுஹும், காஃபிரானோட அமல்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கஸராபி, எது மாதிரி? காணல் நீர் மாதிரி. பிகீஅத்தின், ஒரு வெட்ட வெளியில் காணப்படும் காணல் நீர் மாதிரி. பார்க்கறவன் நினைச்சுக்கிறான் யஹ்சபுல் லமானு மாஅன், தாகித்தவன் தேவை அவனுக்கு இருக்கு, அது தண்ணீர் என்று கருதி கொடுக்குறான், தண்ணி மாதிரி தெரியும். ஹத்தா இதா ஜாஹு, கிட்ட வந்து பார்த்தா லம் யஜிதுஹு ஷையன், அது ஒரு ஷையே இல்லை. அது வெறும் அதம், வெறும் சூரத்தோ ஷக்கல், வெறும் உருவம் தான் அது. தெரிஞ்சுங்களா? வஜதல்லாஹ இன்தஹு, அங்கே அல்லாஹ்வைத்தான் பெற்றுக்கொள்கிறான் அவன். வஃபாஹு ஹிசாபு. இன்னொரு இடத்துல வரும் பை லம் யக்கத் யரா. என்ன சொல்? இன்னொரு ஆயத்து. அவு கலுமாத்தின் ஃபீ பஹரில் லுஜ்ஜி, அதுக்காக மை லியபுலுக ஃபாஹுன்னு வருமே. எடுங்க என்ன ஆயத்து கொடுங்க. ஜஹான் நஃபி வஹா இஸ்பாத் பை. இங்க நஃபி செய்றோமோ லஹு தஅவத்துல் ஹக்கி, உண்மையான அழைக்குதல் அவனுக்கு தான் இருக்கிறது. தாவத்துல் ஹக்னா எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தாவத்துல் ஹக். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க, தாவத்துல் ஹக் என்றால் லா இலாஹ இல்ல, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் ஒருத்தன் தான் இலாஹாக இருக்கிறான். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர வேறு மற்றவை தேவையை பூர்த்தி செய்யும் என்று யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, விளங்குங்களா? அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவர். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் தேவையை பூர்த்தி செய்யும் என்று நினைத்து யாரெல்லாம் அழைக்கிறார்களோ, லா யஸ்தஜீபூன லஹும் பிஷையின், அறவே அவர்கள் தேவை நிறைவேற்றார். என்ன பை? அதே வர அது எப்படி போல உதாரணம் சொன்னா விளங்கிக்கும். அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி காட்டுறான். ஒருத்தனுக்கு தண்ணி தேவை, ஒருத்தனுக்கு தண்ணி கொண்டா போய் நீ தண்ணி இங்க இருக்கு வச்சாச்சு தண்ணி. இப்ப நான் கேட்கிறேன் இங்க உட்காந்து, தண்ணியே வா, தண்ணியே எனக்கு தாகம் அடிக்கிறது, கிட்ட வா. குமரன் பை, நீ நான் கை வைக்கல, பிடிச்சிக்க இப்படி, தண்ணியே வா, தண்ணி எனக்கு தாகம் அடிக்கிறது வா அப்படின்னு கூட வருமா? தண்ணி வச்சாச்சு, கூப்பிட்டா வருமா? ஒரு 10 வாட்டி கூப்பிட்டா, 10 வருஷம் கூப்பிட்டாலும் வராது. அது வருமா? கிட்ட வருமா? வராது. இப்ப நீ என்ன செய்யணும்? தண்ணி எனக்கு வேணும்னா எட்டி நான் எடுக்கணும், எடுக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு தூரமா இருக்குது. இப்ப என்ன, தண்ணியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒருத்தரை கூப்பிடணும். தண்ணியை வாய்க்கு வேணா வராது, நான் நிசாம் தண்ணி எடுத்து கொடுப்பா அப்படியே எடுத்து கொடுப்பா, எடுத்து கொடுப்பா, அவர் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். தானாக நீ தண்ணீரை எத்தனை வருஷம் கூப்பிட்டாலும் வராது, அதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டாதான் வந்து சேருங்கிறான். இந்த உதாரணம் சொல்லி அல்லாஹ் சொல்றான்,
நீ எதுவெல்லாம் உன் தேவை நிறைவேற்றும் துனியாவில் கூப்பிடுறியோ எதுவுமே வராது. ஏன்னா தானா வராது, எல்லாம் இல்மு தோற்றங்கள் தான். அது எப்படி வரும்? அது டப்பியே வா டப்பியே வா டப்பியே வான்னு 100 வருஷம் கூப்பிட்டா வராது. இப்ப தகரத்துல சொல்லு, தகரம் அவர்களே டப்பி வேணும் எனக்கு, நீங்க கொண்டு வந்து கொடுங்களேன். உடனே அந்த தகரம் டப்பியுடைய ஷான்ல தஜல்லியாயி, டப்பியுடைய ஷான்ல முத்தஜல்லியாயி தானும் வரும். இந்த தகரத்தை டப்பியை தூக்கிட்டு விட்ட வரும். அதுதான் கொண்டு வந்துச்சு டப்பிய. இந்த டப்பியை கொண்டு வந்தது அதுதான், திரும்ப டப்பியை கொண்டு போறதும் அதுதான். வஜூதே ஹக்கி லாயேகா வஹி பிர் லேக்கே ஜாயேகா. வஜூதே ஹக் தான் உனக்கு என்ன தேவையோ அது கொண்டு வரும், திரும்ப அதுதான் கொண்டு போகும். வஜூதே ஹக் லாயேகா வஹி பிர் லேக்கே ஜாயேகா. வஜூதே ஹக் லாயேகா. லானா கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஆனானா என்ன? வர்றதுன்னு அர்த்தம். ஆனா உருதுல ஆனா வர்றது, லானா கொண்டு வருது. என் சர்க்கார் நயம் சாயா வந்துன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பயானம் சாயா வரும், டீ எடுத்துன்னு ரசிச்சு குடிப்போம். கியாவா சாயா ஆயா அல்லா கயாவா? சாயா ஆயா அல்லா கயாவா? ஜி சர்க்கார். சாயா வந்து அல்லா போயிட்டானா, சாயா ஆயா அல்லா கயா. டீ வந்து நான் சின்ன முழுசா அல்லா பக்கம் சின்ன எல்லாம் பட்டு முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எல்லாமே லாயிலா இல்லை சொல்லி வாகுவா சொல்லி போய் கண்ணை காணாம். டீ வந்து இன்பம் அதுல போயிடுச்சு. சாயா ஆயா அல்லா கயாவான்னு கேட்பாங்க. ஐசா नहीं बा, சாயா ஆயா அல்லா லாயா போல். சாயா வந்துச்சு அல்லா கொண்டு வந்தான்னு சொல்லுப்பா, சொல்லி கொடுப்பாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு மாசம் போல சர்க்கார் உடனே சர்க்கார் அறுபது வந்துருவீங்க. கல்யாணம் முடிச்சுன்னு லைலா வந்தோன்னு மௌலா போயிட்டான் அப்படி தமாஷா கேட்பாங்க சர்க்கார். எதுக்கு மூணையே சொல்லுவாங்க. ஜம்மா லைலா ஆயா மௌலா கயா. ஜி சர்க்கார் விளைஞ்சுங்களா? அந்த மாதிரி எஜமா சொல்லுவாங்க. சாயா ஆயா அல்லா கயாவா? நைபா சாயா ஆயா அல்லா லாயா போல். சாயா வந்துச்சு அல்லா தான் கொண்டு வந்தான்னு சொல்லுப்பா. அவன் கொண்டு வராம எப்படிப்பா வரும்? இது அவன் கொண்டு வந்து போறதான் வந்துச்சு. அவன் தான் கொண்டு வரணும், அவன் தான்ப்பா அதை கொண்டு போகணும். ஜி அவன் தான் கொண்டு வரணும், அவன் தான் கொண்டு போகணும். அலைஞ்சுங்களா? அப்ப எப்படி இந்த தகர டப்பியை டப்பி தானா வராது, தகரம் தான் கொண்டு வரணும், தகரம் தான் கொண்டு போகணும். அதாவது வேற வார்த்தை சொன்ன போனா வந்ததும் தகரமே போனதும் தகரம். वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाएगा. वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाएगा. वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह. वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह. जिधर देखो उधर जलवानुमा अल्लाह ही अल्लाह. जमीन और आसमां सारा बना अल्लाह ही अल्लाह. जिधर देखो उधर आना ही आ जाना नजर आता. जिधर देखो उधर आना ही आ जाना नजर आता. எங்க பார்த்தாலும் யாரும் வர்றது தெரியுது, யாரும் போறது தெரியுது. बस अब इस बहरोबर में घूमता अल्लाह ही अल्लाह है. बस अब इस बहरोबर में घूमता अल्लाह ही अल्लाह है. जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. मरातिब अब्द रब के कुछ यहाँ देखे नहीं जाते. வாங்க வந்துட்டான் இந்த சூரத்துல. मरातिब अब्द रब के कुछ यहाँ देखे नहीं जाते. वजूदी सैर में शाहो गदा अल्लाह ही अल्लाह. वजूदी सैर में शाहो
गदा अल्लाह ही अल्लाह जिधर देखो उधर जलवा अल्लाह ही अल्लाह है सजर क्या है समर क्या है हर एक में कर नजर क्या है हरा फूला फला और फिर खुद भरा अल्लाह अल्लाह है जिधर देखो उधर जलवा अल्लाह ही अल्लाह ये मंजिल क्या ये मकसद क्या सफर क्या और इकामत क्या இந்த காட்சிகள் என்ன பிரயாணங்கள் என்ன வர்றது என்ன தங்கிறது என்ன இதெல்லாம் என்ன தெரியுமா जो मख्फी था वही जाहिर हुआ लाही अल्लाह எது மறைஞ்சிருந்துச்சோ அதான் இப்ப வெளிப்பட்டிருக்கு மறைஞ்சிருந்துச்சுங்க பாய் அல்லாஹ்வுடைய உஜூத் வர்றதுக்கு முன்னாடி வெறும் சூரத்தா இருந்துச்சு அவன் உஜூத கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய உஜூத் வந்த உடனே வெளியில காட்சி இருக்குது அவ்வளவுதான் யாலம் கே சீனிமாய யாரு காண்டாங்க கோயிஸ் இருக்காரு இந்த உலகம் என்ன தெரியுமா என் நேசன் எடுத்து சினிமா படம்ட்டான் யாலம் கே சைனிமாய யார் சீனிமாய யாருன்ட்டான் என் நேசனுடைய சினிமா படம் ஏற்கனவே எடுத்து முடிச்சாச்சு எல்லாம் பிலிம்ல இருக்குது பிலிம்ல உண்டானது வெளிச்சம் நூறு வெளிச்சம் பட்ட உடனே திரையில தெரியுது அதே மாதிரி இங்க எல்லாம் பிலிம் இங்க இல்மு இங்க பிலிம்ல இருக்கு அங்க இல்முல இருக்கு அல்லாஹ்வுடைய நூறு என்ற சிவத்து பற்ற வெளியே தெரிய ஆரம்பிச்சு உஜூத் என்ற திரையில காட்சி அளிக்குது பாய் உஜூத் என்ற திரையில் ஒவ்வொன்றா அல்லாஹ் ஜல்ல ஷாஅனஹு வெளிப்படுத்தி காமிச்சிட்டான் பாத்தீங்களா சரி ஹதீஸ் பாதில் நிக்குது அது ஆயத்து அப்போ இல்லா க பாசித்தி கஃபைஹி இலல் மா தண்ணீர் வேண்டும் என்று கையை நீட்டி தண்ணீரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் தண்ணி வா தண்ணி வா தண்ணி வா வருமா தண்ணி வராது லியபுலுக ஃபாஹு அந்த தண்ணீர் அவன் வாய்க்கு வர வேண்டும் என்று கதறி கதறி அழுகிறான் தண்ணி ஒரு காலம் வராது ஒமா ஹுவ பிபாலிகிஹி ஒமா ஹுவ அந்த தண்ணீர் ஒரு காலம் அவன் பக்கம் போய் சேரவே சேராது இது வரைக்கும் நீ தண்ணி எவன் கொண்டு வந்து கொடுப்பானோ அவனை கூப்பிடுற வரைக்கும் அப்ப சிருஷ்டி ஒரு காலம் தேவையை பூர்த்தி செய்யாது நீ அந்த சிருஷ்டியை கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு வரவனே அவனை கூப்பிடியா நீ அவன் என்ன செய்வான் அந்த ஷான்ல முத்தஜல்லியாயி அவன் தான் வருவான் உன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவன் தான் வருவான் நீ இவனை கூப்பிடுற அவன் தான் வரணும் ஏன் ஒவ்வொருத்தரும் ஒன்னு கூப்பிடுறாங்க அதுக்கு என்ன தேவையோ அந்த சூரத்துல அவன் முத்தஜல்லியா வருவான் சமயமே ஒண்ணுதான் இருக்குது வடிவங்கள் மாறும் போது பேரும் மாறும் இப்ப கடையில போய் ஹோட்டல்ல உட்காந்தாச்சு சார் இட்லி ஒருத்தன் இட்லி கேட்போம் தோசை ஊத்தப்பம் பணியாரம் ஆளுக்குன்னு கேட்கறாங்களா இல்லையா போய் கேட்கறான் எல்லாத்துக்கும் அவன் நைட் ஆக்கி வச்ச ஒரே மாவு தான் ஆட்டி வச்சானே நீ ரோஸ்ட்னு கேட்டா ரோஸ்டா ஊத்தி கொடுப்போம் ஊத்தப்பம் குழி சட்டில ஊத்தி கொடுப்போம் பணியாரம் அது தனி சட்டி இருக்கும் இட்லி அதே மாவு தான் தோசையில 7 வகை வச்சிருக்காங்களே நெய் ரோஸ்ட் மசால் தோசை ஆனியன் ரோஸ்ட் எல்லாத்துக்கும் எதுதான் வரணும் அதே மாவு தான் வரணும் வேற ஒண்ணு வர முடியாது ஒரு மாவு தான் இருக்குதாங்க இவர் என்னங்க வேணும் அப்படின்னு ஊத்தப்பம் ஒரு ஊத்தப்பம் அப்படிங்கிறாரு அவர் ஊத்தப்பத்தை கூப்பிடுறாரு உடனே இந்த மாவு என்ன செய்யுது ஊத்தப்பத்து ஒரு சூரத்துல அதான் முத்தஜல்லியா மினி இட்லிங்கிறாரு அதே மாவு தான் அந்த இட்லி சூரத்துல முத்தஜல்லியே ஒன்ட்ட வருது ஏன் ஒருத்தனுக்கு எனக்கு இட்லி பிடிக்காதப்பா எனக்கு வந்து ரோஸ்ட் தான் ஒருத்தன் சொல்றான் எனக்கு அதான் நீங்க பணியாரம் தான் யார் யாருக்கு என்ன டேஸ்டுகள் மாறுது அதனால அந்த வேஷங்களும் மாறுது ஒரே டேஸ்டா இருந்தா இட்லியே அல்லது ஆக்கி கொட்டிடலாம் அப்படி இல்லையே டேஸ்ட் வித்தியாசமா ஒவ்வொருத்தர் தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இவர் தேவை வேற அவரு தேவை வேற அவரு தேவை வேற இவருக்கு எல்லாருடைய தேவை வேற அந்த ஒரு உஜூது எத்தனை பேருக்கு என்ன தேவையோ அத்தனை சூரத்துல முத்தஜல்லியா வந்துட்டு இருக்கு ஆனா எல்லாமே நினைக்கிற அந்த நீ இட்லி கூப்பிட்ட இட்லின்னு ஒரு சூரத்தே இல்லையே நீ இட்லின்னு கூப்பிட்டது மாவு காதல் தான் விழுந்துச்சது நீ தோசைன்னு கூப்பிட்டது மாவு காதல் தான் விழுந்துச்சு பணியாரம்னு சொன்னதும் மாவு காதல் தான் விழுந்துச்சு ஊத்தப்பம்னு சொன்னதும் மாவு காதல் தான் விழுந்துச்சு ஊத்தப்பம் ஒண்ணு இல்ல அந்த மாவு அந்த சூரத்துல முத்தஜல்லியாயி
உன் தேவை நிறைவேற்ற உன்னோட முத்தஜல்லியாச்சு. वाह 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 वाह, खिलाना हो तो ऐसा हो, पिलाना हो तो ऐसा हो, खिलाना हो तो ऐसा हो, पिलाना हो तो ऐसा हो, खुदी का ना खुदी पानी बना अल्लाह अल्लाह, खुदी का ना खुदी पानी பனா அல்லாஹி அல்லாஹ். ஒரு உஜூதம் இருக்கு, இன்னொன்னு இல்லையே. அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபதம். அப்ப நீ உன் தேவைகளுக்காக வேண்டி வரைஞ்சுங்களா, அவனிடத்தில் தான் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கும் அனைத்தும் தன் தேவைகளுக்காக அவன் பக்கம்தான் முஹ்தாஜ் ஆகிக் கொண்டிருக்கிறது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், அவைகள் அனைத்துடைய தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நொடியும் ஒரு ஷான்ல அல்லாஹ் முத்தஜல்லியாயி அவன் தான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். வேற என்ன அல்லாஹ் ஓப்பனா சொல்றா குர்ஆன்ல. சரி சொல்லி யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் அர்த்தம் என்ன சொல்லு நீ? யஸ்அலுஹு யஸ்அலுஹு என்ன அர்த்தம்? அவனிடத்தில் கேட்கிறது. எஸ் தர்கீப் சொல்லு பை யஸ்அலுஹுக்கு. யஸ்அலு ஃபைல் ضمير فاعل ஹு மஃபூல். அர்த்தம் படிக்கணும். இங்க பாருங்க, சஅல ஸைதுன் அம்ரன், என்ன அர்த்தம்? ஸைது கேட்டான் அம்ரிடத்தில். சஅல ஸைது கேட்டான் அம்ரிடத்தில். சஅல ஸைதுன் ஹுப்ஸன், என்ன அர்த்தம் வைப்பீங்க? ஸைது ரொட்டியை, ரொட்டி இடத்தில் ரொட்டியை கேட்டான். அப்ப அந்த மஃபூல் இருக்குல்ல, மஃபூல் இருக்குல்ல, நீ இந்தஹு அந்த அர்த்தம் வைக்கலாம், விளைஞ்சுங்களா? அப்ப யஸ்அலுஹு அப்படின்னா அவனிடத்தில் கேட்டான் அர்த்தம் வைக்கலாம், அவனையே தான் கேட்டான். யஸ்அலுஹு அவனைத்தான் கேட்கிறது, அல்லாஹ்தான் கேட்கிறான். நம்ம நீ தண்ணின்னு கேட்டா அல்லாஹ்தான் கேட்டது. வா 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 வா. அதாவது இட்லின்னு கேட்டா மாவை தான் கேட்ட, மாவே எனக்கு நீ இட்லி இந்த சூரத்துல வான்னு அர்த்தம் இருக்கு. இடியாப்பம் கேட்டா நீ அந்த அரிசி மாவு தான் இந்த சூரத்துல வா. தோ ரோஸ்ட்னு கூப்பிட்டாலும் அவனை தான் கேட்கிற, நீ இந்த சூரத்துல வா. யஸ்அலுஹு அவனைத்தான் கேட்கிறது, அவனிடத்தில் தான் கேட்கிறது இல்ல, அவனைத்தான் கேட்கிறது. மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கிற அத்தனையும் அவனைத்தான் கேட்கிறது. உடனே அல்லாஹ் செஞ்சான், கேட்டியா நான் வராம யாரு வருவா? நீ வாழ்நாள்லாம் கத்திட்டு இருந்தாலும் எவ்வளவு ஃபாஹு, வாயில ஒரு காலம் இட்லி வராது. என்கிட்ட கேட்டா நான் தான் கொண்டு வருவேன். குர்ஆன்ல அல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. வாசி எல்லா தவிர மத்ததை நீ கூப்பிட்டால் தண்ணியை கூப்பிட்ட மாதிரி தான் தூரத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி என்னைக்கு வாயில வந்து சேரும்? என்னைய கூப்பிட்டு நான் கொண்டு வர்றேன். அல்லாஹ் மறுப்பவருடைய துவாக்கள் வெறும் வழிகேடு தான். என்ன போய் கேட்டு என்ன யார் வந்து கொண்டு தருவா? நீ என்னை கூப்பிட்டு தண்ணி கொண்டு நான் தர்றேன். அப்ப இந்த சூரத்துகளை நீ ஏன் மண்டாடிக்கிட்டு இருக்கிற? என்னை கூப்பிடு, ஒவ்வொரு சூரத்தையும் இழுத்து கொண்டு வந்து உன் பக்கம் நான் கொண்டு வந்து தரேன். தகரமே எனக்கு இப்ப டப்பி தேவை அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி சைஸ்ல வேணும் உனக்கு, சின்னதா பெருசா கேக்கு அது அந்த மாதிரி நான் வர்றேன். நான் முத்துஜல்லியா கேட்காமலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அன்பு வேண்டும் என்றும் அன்னையாக வந்தான், பாசம் வேண்டும் என்றும் தந்தையாக வரல. அல்லாஹ் தஆலா கல்வி வேண்டும் என்றும் ஆசிரியராக வந்தான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், மதரசா உஸ்தாத் கிடையாது, ரஹ்மான் ஆகிய நான் தான் வந்தேன். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய். சொல்ல மாட்டீங்க, படிங்க பை. பாசம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய். வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய். நான் தான் இருந்தேங்க, வேற யார் இருக்காங்க? நீ என்ன வேணுங்கிறியோ
அந்த சூரத்துல நான் தான் உனக்கு முத்தஜல்லியாகி வந்துட்டு யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அப்ப அவன்கிட்ட கேளு, ஏன் சூரத்தை போட்டு மண்டாடி இருக்கிற? சூரத்துகள் தூக்கி எரிஞ்சிருப்பாய். தெரிஞ்சுங்களா? சூரத்தை விட்டு சூரத்து நுமாவை பாரு, சூரத்தை காட்டுறவனை பாரு, அவன் மேல பிரியப்படுவான் அல்லாஹ் ஜல்ல. நீ அவன்கிட்டயே கேளு, வரும்போது அவனையே பாரு. அவன்கிட்ட கேட்கறேன்னு அவன் வர்றான், வரும்போது அவனை பார்க்காம சூரத்தை பிடிச்சிட்டான், நீ மறுபடியும் தப்பு செய்யற. நீ அங்க தெரிஞ்சுங்களா? அவன் வர்றான், அவன்கிட்டயே கேளு, அவனையே பாரு. வா 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 வா. அப்ப ஷேகுமார்கள் என்ன சொல்றாங்க? தர்த் சீனே மே ஜோ ரக்தே ஹே சுனா தேதே. என் கல்புல அல்லாஹ்வுடைய காதல் வலி ஒண்ணு இருக்கு, அது எப்படியா வளரணும், கொட்டணும். யாரா வா வா, யாராவது வா, கூப்பிட்டு வா, சோத்த போட்டு எஜமா வா வா, கூப்பிட்டு வா, வந்து உட்காந்து இடம் தர்றேன், சாப்பாடு தலாணி தர்றேன், பாய் தர்றேன், படுத்து தூங்கி சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு போ. ரமதான் போற ஒண்ணுல இருந்து கூப்பிடுறேன், முதல்ல வாசிக்கு முதல்ல வாங்க 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 வாங்க. வந்துங்களா? இங்கே ரூம் வச்சிருக்கிறேன், தலவாணி இருக்கு, பாய் இருக்கு, சஹர் சாப்பாடு இருக்கு, இஃப்தார் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தேவை வசதி செஞ்சு கொடுத்துட்றோம். இப்போதான் 15வது பக்கம் தான் வர்றீங்க. 15 நாள் போயிடுச்சு. திரும்ப அந்த 15 நாள் கிடைக்குமா? அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். வண்டி ரம்ஜான் அடுத்த வருஷம் நம்ம ஹயாத்தா இருப்போமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுப்பானா? போயிடுச்சு. போன வருஷம் 30 நாளைக்கு நம்ம கூட தான் ஒன்னு பெரிய போனாங்க. வளைஞ்சுங்களா? துனியாவுடைய காரியம் எப்பவும் பார்த்துக்கலாம், நம்ம இல்லாட்டி நடக்கும். ஒவ்வொருத்தரும் நான் இல்லாட்டி காரியம் நடக்காது, நீ செத்து போய் நாளைக்கு நடந்தா இல்லையா? ஒவ்வொருத்தரும் சொல்றது வந்து என்ன, அது அந்த காரியம் நான் இருந்தால் தான் அது சரியா நடக்கும். நீ செத்து போயிட்டா இன்னைக்கு செத்துரு, அதுக்கு ஒரு நாளைக்கு கடை முடிச்சிருப்பான், நம்மளால திறந்துருவானோ, அது கரெக்டாக எவ்வளோ தெரிஞ்சா ஜனாத்தை கொண்டு போறதுக்கு டிஸ்டர்ப் இருக்க முடிச்சிருவாங்க. அதுதான் வியாபாரம் சூப்பராக நடக்கும். தெரிஞ்சுங்களா? எத்தனையோ பேர் சொல்றாங்க, அத்தா இருந்த வரைக்கும் பையன் சொமன் இருந்தான், அத்தா போன பிறகு இப்போ நல்லா உஷாராக பார்த்துக்கிறாங்க, குறைச்சி அத்தாலும் குறைச்சி கொடுப்பாரு, குறைச்சிட மாட்டான். என்னவே நல்ல பையன் உஷாராக பார்த்துக்கிறான், கிடையாது இன்னும் மேலே கொண்டு போய் பெருசாகிட்டானே, கடையை பக்கத்து கடையும் சேர்ந்து வாங்கிட்டான் சொல்றாங்க. அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். விளைஞ்சுங்களா? நீ இருந்துதான் துனியாவை நடத்திட்டு இருக்கிற, நீ இருந்தான் புய்யை காப்பாற்றணும், நீ இருந்தான் பிள்ளையை காப்பாற்றணும், நீ இருந்தான் கடையை காப்பாற்றணும், அது நடக்கும், தானா நடக்கும். நீ இருந்தாலும் நடக்கும், நீ போயிட்டாலும் நடக்கும், நீ உடம்பு சரியில்லாம போட்டாலும் நடக்கும், நீ ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனாலும் நடக்கும். அது அல்லாஹ் ஜல்ல ஷானுல எப்படி நடக்குமோ நடத்தும். நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ தயார் பண்ணிக்கும். மற்றவர்களுக்காண்டி, பீவிக்காண்டி, பிள்ளைங்களுக்காண்டி, அதுக்காண்டி இதுக்காண்டின்னு போய் விளையாது. அதனால தான் நம்ம ஷேகமார்கள் வந்து ரமதானில் வீடு கட்ட மாட்டாங்க. கட்டட வேலை நடக்கும், சர்க்கார் முதல் நாளே நினச்சிங்களா அல் ஃபாத்திஹா ஓதி நிப்பாட்டி, ஓ கொத்தனார் வந்து நான் வேலை பார்க்குறேன், நீ வேலை பார்ப்போம், உனக்கு சம்பளம் கொடுக்கணும், என் நேரங்கள் அதில் வேஸ்ட்டாக போகும், நீ வேலை நோர் முதல் நாள் நிப்பாட்ட, திரும்ப ரம்ஜான் முடிஞ்சு தான் ஆரம்பிக்கும். இப்போ 30 நாள் லீவ் விளைஞ்சுங்களா? கேட்டே இப்போ துணி எடுக்கிற வேலை ரம்ஜானுக்கு முன்னாடி பார்த்துக்கோ. ரம்ஜானோட ஏற்பாடுகள்லாம் ரம்ஜானுக்கு முன்னாடி பார்த்தோம். ரம்ஜான் அந்த அல்லாஹ்வுக்காக ஒப்படைச்சு சரியாக்கி விட்டுறது. லா இலாஹ இல்லல்லாஹ் பேசணும், கலிமாவுடைய அனுபவிக்கணும். ஏன்னா ரமதான்ல ஏன் அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்ல இல்மு கல்பை வந்து ஷரஹ் செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா மற்ற காலங்களை விட 70 மடங்கு. ஒரு ஃபரல் தொழுதா 70 ஃபரல் இருக்கா இல்லைங்களா? ஒரு ஃபரலுக்கு ஒன்றுக்கு 70. இப்ப நீ 1 இன்ச்சு அல்லாஹ் பக்கம், மற்ற காலங்களில் நீ 1 ஜான் முன்னாடி வந்தா நான் 1 அடி வரேங்க, இப்ப 70 அடி வருவான். நீ 1 ஜான் வந்தால் 1 முழம் வருகிறேன் சொன்னல. இப்ப எப்படி வருவான்? இப்ப ரம்லான்ல நீ 1 ஜான் வந்தா 70 முழம் கிட்ட வருவான் அல்லாஹ். நீ 1 முழம் வந்தால் 1 கஜம் வருகிறேன், 70 கஜம் வருவான் அல்லாஹ் தஆலா. நீ கொஞ்சம் அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் தஆலா சாந்த உன்னை அரவணைச்சுக்குவான் ரம்லான். இது சீசன் காலம் பா, இது சீசன் ஆடி தள்ளுபடி. வா அல்லாஹ்வோட கருணையாளர்களை யாரும் பார்க்க முடியாது. குர்ஆன்ல டிக்ளேர் செய்யறான் பாருங்க அல்லாஹ். என்னது? நீ நல்ல பாவம் செஞ்சிட்ட, நீ கிட்ட வா, தௌபா செய். நீ செஞ்ச அத்தனை பாவம் மன்னிச்சிடுறேன்னு சொன்னாலே எவ்வளவு பெருசு. மன்னிச்சிடுறேன், நீ இவ்வளவு காலமும் பாவம் செஞ்சியே, அதை அப்படியே நான் நன்மையா மாத்திடுறேன். உலாய்க யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களின் அத்தனை பாவங்களையும் நன்மைகளா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க.
1,00,000 பாவம் செஞ்சுட்டு வரான் ஒருத்தன் 50,000 பாவம் செஞ்சுட்டு வரான். 2 பேரும் நல்ல பாவம் பண்ணி கேட்குறாங்க. இந்த ஆயத்தை படிக்கி இவனுக்கு 50,000 நன்மை எழுது, அவனுக்கு இவனுக்கு 1,00,000 நன்மை எழுது. ஆஹா, நம்ம கம்மியா செஞ்சுட்டோமோ. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது அல்லாஹ் சொல்றது சொல்றேன். இல்லாமன் தாபவ ஆமனு அமில சாலினு ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்தீம் ஹஸனாத். எதுக்கு அல்லாஹ் அப்படி அரண் வைக்கிறான்? ரொம்ப பாவம் செஞ்சு வருத்தப்படாதப்பா, நீ வா, உன்னை அரவணைச்சுக்கிறேன்னாவா என்ன? மற்றவர்கள் ஊர்லயே நான் தானே பாவி, என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறியா? அத்தனை நன்மையை மாத்தின்னு வச்சுக்கோ, நீ அவங்களோட மேல போயிருப்பா. ஊர்ல ஒருத்தர் 1,00,000 பாவம் செஞ்சிருக்கான், ஒருத்தர் 50,000, ஒருத்தர் 10,000. 3 பேரும் எல்லாம் மன்னிச்சு பாவத்தை நன்மையா மாத்திட்டான். இவனுக்கு 10,000 நன்மை தான் இருக்கும், அவனுக்கு 50,000, அவனுக்கு 1,00,000 இருக்குல்ல. தலைகீழ மாத்தக்கூடிய ஆற்றல் என்று நீ ஏன் வருத்தப்படுற? உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்தீம் ஹஸனாத். ஒரு ஒட்டுமொத்த பாவங்களை நன்மைகளா கன்வெர்ட் பண்ணிடுறேன் நான். ஹதீஸ்ல வருது, மறுமை நாள்ல ஒரு பையனை கூப்பிடுவாங்க, இங்க வாங்க, எல்லாம் அவன் லிஸ்ட்டை வச்சு பாசி எல்லாம் காட்டுவான். பார்த்தீங்களா, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஆமா ரப்பே, 8ஆம் தேதி ஆமா ரப்பே நான் தான், எல்லாம் வரிசையும் இருக்கு, தேதி வாரியா டைம் வாரியா செஞ்ச பாவங்கள்லாம் ஆமா ரப்பே. அவன் நினைச்சான் தொலைஞ்சு எல்லாத்தையும் அல்ல சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹசாஹா. சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே உடலே அழுவான். இப்ப அல்லாஹ் சொல்றான், கவலைப்படாதப்பா, இந்த எல்லாத்தையுமே நன்மையா மாத்திட்டேன். நீ செஞ்ச அத்தனை பாவங்களையும் நன்மையா எழுதிட்டேன். பாவங்களை மன்னிச்சாலே போதும், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நன்மை. சின்ன பாவத்துக்கு சின்ன நன்மை, பெரிய பாவத்துக்கு பெரிய நன்மை. 100 மார்க்கு பாவத்துக்கு 100 மார்க் நன்மை, 500 மார்க் பாவத்துக்கு 500 மார்க் நன்மை, எல்லாம் அப்படியே எழுதிட்டேன். அதிர்ச்சி அடைஞ்சு போய் நின்று, ரப்பே ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி விட்டே ரப்பே, எடுத்துக்க நல்லா ரப்பே, அந்த லிஸ்ட்ல விட்டுருச்சு ரப்பே, எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு போ. இவன் எடுத்துறான் அல்லாட்ட, ரப்பே இந்த பாவம் விட்டு போச்சே அதையும் சேர்த்துக்க ரப்பே, நன்மையா மாத்துறதுக்காக. என்ன ஆளு பாத்தீங்களா, நடுநடுங்கி நிக்கிறான், மொழிஞ்சு தொருக்கு நரகம் தான் நமக்கு, சொர்க்கத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அல்லாஹ் எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொன்ன உடனே யாரெல்லாம் இதையும் சேர்த்துக்கிறப்ப 2-3 விட்டுருக்கு லிஸ்ட்ல, இதையும் சொல்றேன், அதெல்லாம் உள்ள பின்னாடி வருது. அது எப்படி எல்லாம் விடுவான் அதை விளைஞ்சுங்களா, அதையும் சேர்த்துக்கிறப்பேன்னு சொன்னானா. லா வா 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 சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. வா 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 இன்னில அலம் ஆகிற அஹலில் ஜன்னதி துஹூலன் அல் ஜன்னத். சொர்க்கவாசியில் ஒருத்தன் கடைசியா நுழைவான், அவனை பத்தி எனக்கு நான் நன்கு அறிகிறேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிற அஹலின் நாரி ஹுரூஜம் மின்ஹா ரஜுலுன் யுதி பிஹி யுதா பிஹா யௌமல் கியாமத்தி வ யுகாலு அரிது அலைஹி சிகார துனூபிஹி. அவனுடைய சின்ன சின்ன பாவங்கள்லாம் எடுத்து முதல்ல அவன் லிஸ்ட் கொடுங்க, சின்ன பாவம் லிஸ்ட் முதல்ல கொடுங்க, நல்லா சொல்லுவான். வர்ஃபஉ அன்ஹு கிபாரா, பெரிய பாவம் மறைச்சிருங்க, சின்ன பாவத்தை மட்டும் லிஸ்ட் போட்டு கொடுங்க. துஅரது அலைஹி சிகார துனூபிஹி, எல்லாம் மொத்த லிஸ்ட் கையில கொடுக்கப்படும். யுகாலு அமில்த யௌம கதா 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 கதா, இந்த நாள் ஜனவரி 7, பிப்ரவரி 3, மார்ச் 7ஆம் தேதி, இந்த நாள் நாளை குறிப்பிட்டு டைம் குறிப்பிட்டு சொல்லப்படும். அமில்த யௌம கதா வ கதா கதா வ கதா ஃபனஅம், ஆமான்னு சொல்லுவான். லா யஸ்ததியு அன் யுன்கிர, அதை மறுக்க அவனால முடியாது. ஓ முஷ்ஃபிகும் மின் கிபாரி துனூபிஹி, நடுநடுங்கி போய் நிற்பான், இந்த லிஸ்ட் தான் வந்திருக்கு, அந்த லிஸ்ட் வரக்காம இன்னும் இந்த லிஸ்ட் இன்ட்டு போயிட்டு இருக்கு, சின்ன லிஸ்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் பெரிய லிஸ்ட் காணாம இங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்து நடுங்கி நிற்கிறான், அடுத்து வருமோ என்று பயந்து நடுங்கி போய் நின்று கொண்டு இருப்பான். ஓ முஷ்ஃபிகும் மின் கிபாரி துனூபிஹி, அந்த தொடர்ந்து ஆளி அதுக்கு எதை கொஞ்சம் மலக்கு மரம் கொண்டு கொடுத்துட்டு போறான், அப்ப பார்த்து அப்படின்னு பயந்து நிற்கிறான். அவனுக்கு ரப்பு ஜல்லஷான் சொல்லுவான், ஃபஇன்னலக மகான குல்லி சய்யிஅத்தின் ஹஸனா, போவா அந்த பெரிய பாவம் லிஸ்ட் வந்துடக்கூடாதுன்னு பயந்து நின்று இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த இடத்துக்கு நன்மையை நான் நிரப்பி விட்டுட்டு போ. ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, இந்த பாவம் அந்நிய பெண்ணை பார்த்தது 500 பாவம், 500 பாவம் நினைச்சிங்களா, அந்நிய பெண்ணை சிரிச்சது 2000 பாவம்,
இருப்பாங்கல்ல, அது 500 நன்மையா மாத்திடுவான். இந்த 2000 நன்மையா மாத்திடுவான். இப்படியாக்கும் அவன் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நன்மையாக மாற்றி விட்டேன். விளைஞ்சுங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான், ரப்பி, என் ரப்பே, என்னப்பா செய்தி, அது அமிழ்த்து அஷியா லம்மா அரஹா ஹாஹுனா, இன்னொரு லிஸ்ட் காணாம மிஸ் ஆயிடுச்சு ரப்பே. பெரிய லிஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு, மலங்க அதை மிஸ் ஆகிட்டாங்க போல தெரியுது. சின்ன லிஸ்ட் மட்டும் கொண்டுறாங்க, பெரிய லிஸ்ட் ஒண்ணு இருக்கு ரப்பே, அதை காணாம ரப்பே, நான் செஞ்ச இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, இதுக்காண்டி நன்மை அதை மாத்தி கொடு சொல்லிட்டு, லக்கத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக ஹத்தா பதத் நவாஜிது, பெருமாள் கடவாப்பழுத்தி சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஆளு பாரு அவன் அப்படின்னு இது சொல்லிவிட்டு பெருமாள் சிரிச்சாங்க. அல்லாஹ் ரஹமத்தை நினைச்சு, அந்த மனிதனுடைய அப்பாவித்தனத்தை நினைச்சு பெருமாள் ஸல்லல்லாஹு சிரித்தார்கள் என்றார்கள். அபூதர் கிஃபாரி ரிவாயத் செய்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். கருணையாளங்க அல்லாஹ் பேசு, அல்லாஹ்வுடைய ரஹமத் முடிஞ்சா போயிட போகுது. அப்படி ரஹமத்து முடிஞ்சா போயிட போகுது. அந்த சொல்லிட்டு பாதி நிப்பாட்டிங்களா ஜி, ஒரு மனிதன் வயின் சனா வயின் சரக, அவன் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதிலே நிலைத்திருப்பானே, ஆனால் அவன் பாவங்களை மன்னிச்சிடறேன்னு சொன்னான். வயின் சனா வயின் சரக. அப்ப அபூதர் ரலியல்லாஹு கேட்டாங்க. யார் கேட்டாங்க? அபூதர் தானே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு. என்ன காண போச்சு? வயின் சனா வயின் சரக மன் கால லா இலாஹ மா மின் அப்தின் கால லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா மாத அலா ذلك இல்லா தஹலல்லாஹுல் ஜன்னah இல்லா தஹலல் ஜன்னah. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதிலே மூத்தானால் சொர்க்கம் போய் விடுவான். குல்து வயின் சனா வயின் சரக, யாரோ திருடினாலும் ஜினா செய்தாலுமா? அதே பதிலா சொல்றாங்க, வயின் சனா வயின் சரக, திருடினாலும் ஜினா செய்தாலும். குல்து, நான் மீண்டும் கேட்டேன், இன் சனா வயின் சரக, திருடினாலும் என்ன செஞ்சாலும், திருடினாலும் என்ன செய்தாலும். இவங்க எதை கேள்வி கேட்டாலும் அதே பதில சொல்றாங்க. மூணாவது கேட்டாங்க, அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கால சொன்னாங்க, ஒயின் சனா ஒயின் சரக்க. குல்து ஒயின் சனா ஒயின் சரக்க அலா ரகுமி அன்ஃபி அபீதர், அபூதருடைய மூக்கில் மண்ணு ஓட்டுனாலும் சரியே. பெருமா சொன்ன கடைசியா வயின் சனா வயின் சரக்கன்னு சொல்லி அடி வாங்கி போற விளையாண்டு இருக்கியா, உரிச்சு விடும் தோலை, மரியாதை உட்கார், விளையாண்டு இருக்கு. என்ன சொன்னாங்கம்மா? வயின் சனா வயின் சரக்க வயின் ரஹிம அன்ஃப அபூதர், அபூதருடைய மூக்கிலே மண் ஓட்டினாலும் சரி என்றான். அலா ரஹிமி அன்ஃப அபூதர். தெரிஞ்சுங்களா? அபூதருக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, நான் சொன்னதுதான். யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காது, நான் சொன்னதுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ களிமா சொல்லி அதிலே வாழ்ந்தா அல்லாஹ் மன்னிச்சிரன் போ. வகான அபூதர் இதா ஹத்தஸ பிஹாதா கால வயின் ரஹிம அன்ஃப அபூதர். எப்பவெல்லாம் ஹதீஸ் பயான் செய்வாங்களோ பெருமையா சொல்லுவாங்க, பெருமாள் இதையும் சேர்த்து சொன்னாங்க, வயின் ரஹிம அன்ஃப அபூதர்னு சேர்த்து சொன்னாங்க. அபூதருடைய மூக்குல மண்ணு ஓட்டினாலும் சரியேன்டா. தெரிஞ்சுங்களா? அப்ப யார் மூக்குல மண்ணு ஓட்டினாலும் சரிதான் விடு. என்ன பை, யார் மூக்குல மண்ணு ஓட்டினாலும் ஒட்டணும் தான் அல்லாஹ் மன்னிச்சுதான். அல்லாஹ் மன்னிச்சுதான் முடியா. நீ அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பேச நல்லா வருத்தப்படுறான். நல்லா சொல்ல, நீ அடியானுக்கு அல்லாஹ் மகஃபிரத்தை பேசி அல்லாஹ் இப்படிப்பட்ட மன்னிப்பாருன்னா ஒரு ஆனந்தப்பட்டா அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. என் ரப்பு அப்படியாப்பட்ட கஃபூரா. இப்ப நான் சொல்லும் போது சந்தோஷம் வரல, ஒரு ஆனந்தம் வரல, ரப்பு இப்படியாப்பட்ட கஃபூரா. அப்ப என் மகஃபிரத்தை கேட்டு ஆனந்தப்பட்டியா நீ? போன மனுஷன் மகஃபிரத்தை கேட்டு அவ்வளவு ஆனந்தப்பட்ட. மகஃபிரத்து பேச 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 அல்லாஹ் மன்னிச்சிடும். அல்லாஹ் நம்மளே சேர்த்துக்கு மன்னிச்சிடுவாங்க. சரே மஹ்ஷர் முஜே ருஸ்வா நக்கர், இதுவா மஹ்ஷருள்ள என்னை நீ கேவலப்படுத்திடாது. என் வாழ்நாள் ஜிந்தகி பர் தேர் ரஹ்மத்கு, கவிதை சொல்லுவாங்க, மறந்துட்டேன் கவிதை. வாழ்நாள்லாம் ஒரு ரஹமத்தை பத்தி புகார் தாரா, ஒரு ரஹமத்தி பத்தி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால சரே மஹ்ஷர் முஜே ருஸ்வா நக்கர், என்ன ரஹமத்தை பத்தி இவ்வளவு பேசினா இவ்வளவு சொன்னான், கடைசியில் அல்லாஹ் அப்படி இல்லையே என்று யாரும் சொல்ற மாதிரி என்னை ஆக்கிறாது, என்னை நீ மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி விளைஞ்சா இல்லைங்களா?
அப்ப அல்லாஹ்வுடைய அருள் என்ன கல்வில பொங்குது. சூஃபியாக்கள் சொன்னாங்க, கல்வில பொங்குது அல்லாஹ்வின் அருள். அவருடைய இல்ம உலூஹியத், அந்த கல்வில வேதனை வலி, காதல் வலி இருக்கு. அதை சொல்லணும் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு பார்க்கணும். யாரு கிடைச்சாலும் சொல்றது. நம்ம பீர்பாய்ங்க யார் கிடைச்சாலும், காஃபிரும் முஸ்லீமும் யார் கிடைச்சாலும் பேச ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் தேவ புருஷன் பேச ஆரம்பிச்சிடும். வா என்ன சொல்றாங்க, தர்த் சீனே மே ஜோ ரக்தே ஹே சுனா தே தே. என் உள்ளத்தில் இறைவனுடைய காதலுடைய வலி இருக்கிறது, நான் பேசுகிறேன். தூ சுனோ யா ந சுனோ ஹம் ஹே சுனானே கே லியே, तू सुनो या न सुनो जो भी हम कहते हैं अपने से नहीं कहते हैं. இதுவெல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ சுயமா நாங்க பேச நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல நினைத்தான். அதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாக்கு ஒரு ரெக்கார்டு தேவைப்பட்டுச்சு, ஒரு மைக் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சு. என்னை முன்னாடி உட்கார வச்சு அவன் தான் பேசுறான். जो भी हम कहते हैं हम, நீ என்னன்னு பார்த்தேன்னு சொன்னா பைத்தியக்காரன் அவன்கிட்ட இருந்து வருதுன்னு பாரு. जो भी हम कहते हैं हम अपने से नहीं कहते हैं, सामने हमको किया खुद को छुपाने के लिए. என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டான் தன்னை மறைச்சுக்கிறதுக்காக. அவன் தன்னை மறைப்பதற்காக என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டான். सामने हमको किया खुद को छुपाने के लिए, सामने हमको किया खुद को छुपाने. நேஸ்தி மே நஹி ஜப் அப்னா வஜூத் ஹை ஆமிர். நான் நேஸ்தி, எனக்கு சுயமா வஜூத் இல்லை. எப்ப எனக்கு சுய வஜூத் இல்லையோ அப்ப நான் முன்னாடி வந்திருக்கிறேன்னா அவன் தான் என்னை கொண்டு வந்தான். நாமுக்கா பர்தா லியா, நாமுக்கா பர்தா லியா खुद को छुपाने के लिए. தன்னை மறைப்பதற்காக ஆயிரக்கணக்கான பெயர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். இத்தனை ஆயிரம் அவன் பேர் தான். தௌஹீத் இஸ்மி படி இது எல்லாம் ஒருத்தனுடைய வேறு வேறு பேர்கள் தான். அது சொன்னேமா, ஒரு அரிசியுடைய பேர் தான் இட்லிங்கிறது. இப்ப இட்லினா எங்க போய் சேரும்? அந்த பேரு அரிசியில் தான் போய் சேரும். ஒரு அரிசி மாவுடைய 100 பேர் தான் எல்லாமே. அது எல்லாம் ஒன்றின் 100 பேர் தான் பாது. அதே மாதிரி ஒரு உஜூதுடைய கோடிக்கணக்கான பேர் தான் இத்தனை பேர். தௌஹீத் இஸ்மி படி லட்ச பேரும் தௌஹீத் இஸ்மி படி எங்க போய் சேரும்? அல்லாஹ்வுடைய உஜூதின் பக்கம் தான் போய் சேரும். சூரியன், சந்திரன், வானம், பூமி, செவ்வாய், புதன், வியாழன், மனிதன், அவன், இவன் எல்லா பேரும் ஒரு ஹக்கின் பக்கம் தான். என்ன செய்யணும்? நாம அதே ஷுஹூதுல இங்க இருந்தோல், இங்க அதே ஷுஹூதுல இருந்தா சாப்பிடும் போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம் தேவையை பூர்த்தி செய்ய வஸ்து வருகிற பொழுது அந்த வஸ்துவை அதமாக்கி அல்லாஹ் மௌஜூதாக்குற கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுலயே இருந்தா அலைஹா நமூது அலைஹா அலைஹா நஹ்யா வலைஹா நமூது வலைஹா நுபஅசு இன்ஷா அல்லாஹ் தஆலா கதன் ஆமினீன். இதுலயே இருங்க. மௌத்து நேரத்துலயும் அதுலயே தான் அல்லாஹ் வச்சிருப்பான். கபர்லயும் வச்சிருப்பான், மஹ்ஷர்லயும் வச்சிருப்பான். இன்ஷா அல்லாஹ் தஆலா கலிமாவே பயிற்சி ஆக்கி எந்திரிச்சா லா இலாஹ இல்லல்லாஹ், உட்கார்ந்தா லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த பொருளையும் அனுபவிக்காதீர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம. அதை நஃபி செஞ்சு அல்லாஹ் மௌஜூதாக்காம மாத்திரை எடுத்தீங்களா லா இலாஹ இல்லல்லாஹ், தண்ணி எடுத்தீங்களா லா இலாஹ இல்லல்லாஹ், சாப்பாடு எடுத்தீங்களா லா, ட்ரெஸ் எடுத்தீங்களா லா இலாஹ இல்லல்லாஹ், செப்பல் காலில் போட்டீங்களா இது என் தேவை பூர்த்தி செய்யாது. இதை காட்டி கொண்டுக்கிற அல்லாஹ் தான் என் தேவை பூர்த்தி செய்யும். காசு எடுத்தீங்களா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுலயே ஊறிப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.